செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டோட நேம் அனன்யாவாம். ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். அனன்யா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. அப்புறம் அவங்க கேட்ட ஸ்டோரி லைன் வந்து வேம்பயர், அப்புறம் சிஇஓ அந்த வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி ரூத்லெஸ்ஸாக ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கிற மாதிரி நம்ம ஜேகே. ஸோ எப்பவும் பல ஆஸ் யூஸ்வல் ஒன்றும் தெரியாத ரொம்ப சாஃப்ட் அப்பாவி கேரக்டர் தான் நீங்கள். ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேம் வேம்பயர் சிஇஓ. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நான் என் அம்மாவை பற்றி சொன்னதும் சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நிறைய பேர் வந்து அம்மாவை பற்றி கேர் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணியும் நிறைய பேர் கமெண்ட்லேயே விசாரிச்சிங்க. ஸோ அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ்டா. எங்களோட கன்சர்ன் எனக்கு ரொம்ப யாருமே இல்லாத போது நமக்காக சிலர் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் தான். ஏன்னா நீங்கள் அவங்கள வந்து வேத்தாளா அப்படிலாம் பார்க்குறதில்ல. எப்போவுமே என் ஃபேமிலியாக தான் நினப்பேன். அதே மாதிரி ஒரு சிஸ்டராக, ஃப்ரெண்டாக எல்லோரும் எனக்காக கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்துட்டு அம்மாவுக்கு அதான் சொன்னேன்ல, இப்போ தான் நான் போய் பார்த்துட்டே வந்திருக்கேன். 15 நாள் ஆகுன்னு இருக்காங்க. ஸோ வந்துட்டு 15 நாள் கழிச்சு இன்னும் ஒரு 1 வீக் இருக்குது. இப்போ முடிஞ்சு போனால் தான் அவங்க ஃபர்தராக பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதா இல்லை என்ன எதுவுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வீட்லேயும் வேலை பிஸி. அதனால் வந்துட்டு என்னால் வாய்ஸும் சரியாக பண்ண முடியல. அதனால தான் சிலருக்கு வந்துட்டு நான் இப்போ முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால் கூட சிலர்லாம் எதிர்பார்க்குறீங்க இப்படியாவது போட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சொன்னால் செய்வேன் அப்படிங்கிறத நம்பி எனக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சில சமயம் என்னால் முடிய மாட்டேங்குது, நோ சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் என்னையும் மீறி எனக்கான சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருது. அதுக்காக ரியலி சாரி. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என் பிரச்சனைகளெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கானதை கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சரி வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போய் போயிடலாம். ஒட்டிங் சீன்லேயே அப்படியே நீங்கள் க்ரோசரி பேக் 2 தூக்க முடியாமல் தூக்கிட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே எதுவும் நாய் கத்துற மாதிரி அடிபட்ட கடந்தா எப்படி சவுண்ட் வரும், அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. ஐயோ என்ன சவுண்டு இது அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே வீட்டு பக்கம் வந்துட்டீங்க. ஸோ கிட்ட பக்கம் உங்கள் வீட்டு பக்கத்துலையே ஒரு நாய் ஏதோ அடிபட்டு கிடக்கிற மாதிரி இருக்கா. நல்லா ஒத்து பார்க்குறீங்க. அச்சோ, ஏதோ நாய்க்கு அடிபட்டுருச்சு போலையே. பாவம் டாக், யார் இப்படி பண்ணான்னு தெரில. என்னத்தை சொல்கிறது, ஸ்ட்ரீட் டாக்லாம் ரொம்ப பாவம். சொன்னால் அதுங்களுக்கு நீங்கள் வரைஞ்சி கட்டிட்டு வரீங்க, அதுக்கு அடித்தா என்ன பண்ணுறது, நம்மள்ட்ட சண்டைக்கு வருவாங்க. பாவம் வாயிலா ஜீவன், அதுக்கு என்ன தெரியும். மனுஷங்க நம்ம தான் கொஞ்சம் ஒதுங்கி போகணும் இல்லையா. அதுங்களுக்கான அரவணைப்பு இடமாவது வரணும். எதுவும் பண்ண மாட்டாங்க. கடைசியில் நாயை மட்டும் குத்த சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே நீங்கள் அப்படி கிட்ட போய் பார்க்காது. ரொம்ப ரணமாக அடிபட்டிருக்கு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இதை வீட்டுக்கு தூக்கிட்டு போகலான்னா வீட்டில் உள்ளதுங்க அதுக்கு மேலே கற்றுமே. சரி சத்தம் இல்லாமல் போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸாக எடுத்துகிட்டு வரணும். மெதுவாக போகும். உங்கள் அம்மா தான் முடிச்சிட்டு இருக்காங்க, மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்கா. என்னம்மா இவ்வளோ நேரம்? இல்லைம்மா, சந்தை மூடும் போது தானே போக சொல்கிறாங்க. அப்போ தான் கம்மி விலையில் காசு இது பொருள் கிடைக்கும்னு. அதான் இவங்களுக்கெல்லாம் இதே தான் வேலை, மனசாட்சி இல்லாதவங்க. சரி விடுமா, இன்றைக்கி நேதான் நடக்குது. வயசு புள்ளடா நீ, உன்னை அனுப்பிட்டேனா எவ்வளோ. சரி விடுமா, அதை விட எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஏம்மா இங்கே அடிபட்டுருச்சா? எனக்கு இல்லைம்மா, கத்தாத, இழந்துட போகிறாங்க. பாவம்மா, ஒரு நாய் அடிபட்டிருக்கு. ஏம்மா நம்மனாலுமே அதுக்கு மேலே இருந்தாலும் அது பாவம் இல்லை. சரி இரு எடுத்துகிட்டு வரேன்னு அம்மா வந்துட்டு அந்த பேக் வாங்குவார். அம்மா உனக்கு இடுப்பு வலிக்குதுண்ட விட்டு, என்னால் நீ எவ்வளோ கஷ்டப்படுற. பரவாயில்லம்மா அப்படின்னு 2 பேக்கையும் கொண்டு போய் வச்சுட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்டோட வெளியில் வரீங்க. அந்த நாயை அப்படி வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ மெதுவாக அதை தூக்கி லைட்டு போட்டால் எங்கே தெரிஞ்சிருமோட்டு மெதுவாக அவங்க அம்மாட்ட டார்ச் லைட் மட்டும் அடிக்க சொல்லி அதுக்கு எங்கே அடிபட்டுருக்குன்னு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அடிபட்ட இடத்துல மருந்து வச்சு கட்டி விடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். நீ காலையில் வரைக்கும் நல்லா இருந்தேன்னா எப்படியாவது உன்னை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாயை உன்னை வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது. ஏன்னா இங்கே உள்ளவங்க அவ்வளோதான், அடித்து உன்னை கொன்னாலும் கொன்னிடுவாங்க. நீ நல்லா இருவ, கவலைப்படாத அப்படின்னு அதுக்கு சாப்பாடு வைக்க. அப்போ சாப்பிடுது, அப்பாடான் இருக்கு. ஸோ அதை மெதுவாக கொண்டு போய் சத்தம் இல்லாமல் வெளியில் விட்டுட்டு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கேட்டை லாக் பண்ணிட்டு 2 பேர் உள்ளே வந்துடுறீங்க. வந்து சரி போய் படுத்துடுறீங்க. ஸோ உங்கள் அம்மாவோ, என்னம்மா இன்னைக்கு ரொம்ப அலைச்சலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வேலைக்கு 2-3 இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருக்கம்மா. எப்படியும் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதில் பாஸ் ஆயிடுவாம்மா, கவலைப்படாத. நமக்கு இந்த நரகத்துலேருந்து சீக்கிரம் விடுதலை கிடச்சிரும். சீக்கிரமே கிடைக்கணும்மா, என்னால் தான் உனக்கு அப்படின்னு உங்கள் அம்மா ஆரம்பிக்கம்மா. போதும், இப்படி அழுது மட்டும் என்ன ஆக போகுது, விடுமா, நம்ம தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிவிட்டு அன்றைக்கி நைட் அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எழுந்து வந்து வெளியில் பார்க்குறீங்க, அந்த நாயை காணோம். ஸோ ஒரு வேளை நல்லா இருக்குமோ
ஆயிருக்கும். நான் நேற்று கட்டு போட்டதுமே கொஞ்சம் நடந்துச்சுல்ல, சரி ஓகே நல்லா இருந்தால் சரி தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்களும் குளிச்சுட்டு டைம் ஆயிடுச்சுட்டு சமைச்செல்லாம் வைக்கிறீங்க. ஸோ உங்கள் அத்தை பொண்ணு, அத்தை பையன், உங்கள் மாமா எல்லோரும் வந்தாங்க. உங்கள் அம்மாவோட அண்ணன் தான். அண்ணன் ஃபேமிலியும் வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்குது. எல்லோரும் வந்து என்னமோ நீங்கள் அவங்க வீட்டில் இருக்க மாதிரி உங்கள் 2 பேத்தையும் கொடுமைப்படுத்திட்டாங்க. உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் நீங்களும் தனியாக இருக்கும்போது, அக்கா அது தங்கச்சி நான் உன்னை பார்த்துக்கிறேன்ட்டு வந்தவர் தான் இங்கேயே ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ அவங்க வீட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களை போட்டு கொடுமைப்படுத்திட்டு தண்டை சோறு சாப்பிட்றதுக்கு வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவையும் உங்களையும் அவ்வளோ வேலை வாங்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஏஜுக்கு மேலே முடியல, அவங்க கீழே விழுந்து வர அவங்களுக்கு இடுப்பில் அடிப்பட்டனால அவங்களால வேலை செய்ய முடியல. ஸோ மொத்த வேலையும் இப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவுக்கு உங்களை பார்க்கும்போது கண்ணில் ரத்த கண்ணீர் வராத குறை தான். அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணு நான் இருக்கும்போது இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாளே, எல்லாம் என்னால் தான். என் சொந்தம்னு வந்து இவங்க உட்காந்துக்கிட்டு வெளியும் போக மாட்டேங்கிறாங்க. இவங்களை விரட்டலான்னு பார்த்தா என்னோடய நடவடிக்கை தப்பாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோடைய தொடர்புக்கு அதான் எங்களை விரட்டுறான்னு சொல்லிடுவேன்னு என்னையவே அப்படி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. என்னால் என் பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்கள் அம்மா வந்துட்டு நடத்த கெடுவா அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணனே இப்படி மிரட்டும் போது அவங்களால என்ன பண்ண முடியும்? அதனாலேயே பொண்ணுக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க இத்தனை கஷ்டப்படுத்திக்கும் அமைதியாக இருந்திருப்பாங்க. இருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிட்டா கூட இந்த வீட்டிலேருந்து எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் அம்மா நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு உங்களை வந்துட்டு படிக்க வச்சுருப்பாங்க. ஸோ அதையுமே ஒழுங்காக முடிக்க விடாமல் உங்களை வந்துட்டு பாதியிலே நிறுத்திப்பாங்க. அதனால் சரியாக வேலையும் கிடைக்கல. ஸோ செகண்ட் இயரோட நீங்கள் வந்துட்டு ட்ராப் அவுட்டு. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு இப்போ எல்லா வேலையும் நீங்களே பார்க்கறனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் போ, இல்லாட்டி நீ அப்படி ஒன்றும் போக தேவையில்ல. பிகாஸ் சம்பளம் இல்லாத வேலைக்காரியை விடுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. அதே சமயம் உங்களை வேலைக்கு அனுப்புறது ஒன்றும் அவங்களுக்காக இல்லை, அவங்களுக்காக தான். இப்படியும் வேலைக்கு போனால் அந்த காசையும் பிடிங்கலாம்ல, அந்த ஒரு ஆசையில் தான். அவங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மாமா நீ எதுக்கு வேலைக்கு போகணும், உன்னை படிக்கவே இல்லை, வேலைக்கு வேறு போவியா அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. பட் உங்கள் அத்தை தான் ஏங்க லூஸா நீங்கள் இதுங்களுக்கு எத்தனை நாளைக்கு தான் தண்டை சோறு போட்டுகிட்டே இருக்கிறது, வேலைக்கு போனானா காசு வரும், அதையும் நம்மள பிடுங்கி வச்சுக்கலாம், வீட்டு வேலையும் பார்த்த மாதிரி ஆச்சு, காசும் கிடைக்கும்ல அப்படின்னு உசுப்பேத்தி விட அதுவும் சரிதான், அதெல்லாம் எனக்கு புரியாமலடி, நம்ம உடனே ஓகே சொல்லிடக்கூடாது, அப்போ அவங்களுக்கு நம்ம மேலே அப்புறம் பயம் இல்லாமல் போயிடும், அதுக்கு தான் சும்மா மிரட்டி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு ஸோ சீக்கிரமே வேலை தேடுறது மாதிரி அவங்க தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு அதே தான் நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து என்னென்னா வேலை கிடச்சா கண்டிப்பாக அம்மாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து எங்கே தான் போயிடணும் அப்படிங்கிற நினப்பில் தான் இருக்கீங்க. பட் இன்னும் உங்களுக்கு சரியாக வேறு கிடச்ச மாதிரி தெரியல. ஒவ்வொரு நாளும் வேலைக்காக தான் அலைகிறீங்க. ஸோ இன்டர்வியூ இருக்குது, நீங்களோ ரெடியாகி வெளியில் வரீங்க. இப்போ உங்கள் அத்தையை விட அது பெத்த ஒரு புத்திரி இருக்கும், அதுதான் ஓவராக பேசுது. எனக்கு வேணுங்கெல்லாம் சமைச்சு வச்சியா இல்லையா, நீ பாட்டுக்கு நீ சமைக்கிறதால நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிச்சது தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு காலையிலே ஆரம்பிக்குது. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன், காலையிலேக்கும் மத்தியானத்துக்கும் எனக்கு தான் சமைச்சு வச்சுட்டேன், நைட்டுக்கு நான் வந்து சமைச்சு கொடுக்குறேன், நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேலைக்கு போய் கிழிக்க போகிறா அப்படி இப்படின்னு திட்டியே இருந்தாலும் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு, சாப்பாடுனா பெருசாக உங்களுக்கு அந்த பழசு மீந்து போகிறதில்ல, அவங்க என்ன தான் விதவிதமாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு மீந்து போகிறத தான் கொடுக்குறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, அதையும் வந்து தாங்கிக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்களும் கொஞ்சம் டப்பாவில் எடுத்துக்கிட்டு இன்டர்வியூக்காக கிளம்பி அவசரமாக வெளியில் வரீங்க. அம்மா அவங்க கிட்டே சொல்லியிருப்பாங்க அட்லீஸ்ட் கோவிலுக்காவது போயிட்டு போமா அப்படின்னு. இவ்வளோ நாள் அவசரமாக ஓடுறதுலேயே இருந்துட்டோம், இன்றைக்காவது சாமி கும்பிட்டுட்டு போகலாம், சாமியாவது நமக்கு நல்லதை கட்டுதான் பார்ப்போம், சாமி மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கோம், இவ்வளோ நாள் கஷ்டத்தை கொடுத்த சாமி இப்போ மட்டும் நல்லதாக செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாட்ட பேசினாலும் சரி மனசில் ஏதோ ஒரு மூலையில் வேலை நல்லது நடந்தா அப்படிங்கிற மாதிரி தோண சரின்ட்டு வரீங்க. வந்து நீங்கள் உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வரும்போது ஒரு பாட்டி அப்படியே மயங்கி உள்ள பாருங்க, ஐயோ பாட்டி அப்படின்னு ஓடி வந்து அவங்கள பிடிக்கிறீங்க. அவங்களும் அப்படியே மயங்கி விழுங்க, யாராவது வாங்கலேன்னு கத்துறீங்க. உங்கள் நேரத்துக்கு யாருமே அங்கல்ல. அவங்கள அப்படியே மெதுவாக படுக்க வச்சுட்டு பக்கத்தில் அந்த தண்ணி எடுத்து அப்படியே தெளிக்கிறீங்க. அவங்க லைட்டாக முடிச்சு பார்க்க, ஐயோ பாட்டி என்னாச்சு, தெரியலம்மா சுகர் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடி போய் பக்கத்தில் இருந்து ஒரு ஜூஸ் பாட்டிலை வாங்கிட்டு வந்து பாட்டி இதை குடிங்க அப்படின்னு கொடுக்குறீங்க. அவங்கள கொஞ்சம் ஜூஸை குடித்து ரிலாக்ஸ் பண்ணிக்க. ஏன் பாட்டி வயசான காலத்தில் விரதம் அதெல்லாம் இருக்கிறீங்க, உங்களால் முடியல பாருங்கள். இல்லை கண்ணா, என் பேரனுக்கு நல்லபடியாக அவன் லைஃப் இருக்கணும், அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி தான், இப்போ உங்களுக்கு எதாவது ஆயிருந்தா சரி பாட்டி உங்கள் அட்ரஸ் எதுவும் சொல்லுங்கள், வீட்டில் நான் வேணால் கூட்டிகிட்டு வந்து விடவா. இல்லை கண்ணா, நான் காரில் தான் வந்திருக்கேன், டிரைவர் என்ன இறக்கி விட்டுருவார். ஓ அப்படிங்களா, சரி பாட்டி வாங்க உங்களை நானே கூட்டிகிட்டு வந்து விடுறேன்னு கார் வரையும் கூட்டிகிட்டு வந்து விடுறீங்க. ஸோ விட்டுட்டு இப்போ தான் டைம் பார்க்குறீங்க. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே நகர போக, என்னாச்சுமா? அது ஒன்றும் இல்லை பாட்டி, இன்னைக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகணுன்னு நினச்சேன், ஆனால் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஐயோ எல்லாம் என்னால் தானம்மா. பரவாயில்ல பாட்டி அப்படிங்கும் போதே கண்ணில் டீயர்ஸ் வருது. ஏம்மா? இல்லை பாட்டி, அந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம்.
சரி பரவாயில்ல, நான் அடுத்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு அங்கே நகர போக. நில்லுமா, ஏன் இப்படி போகிற? நீ காரில் உட்கார், நான் உன்னை எந்த இடத்துல ட்ராப் பண்ணுமோ அங்கே ட்ராப் பண்ண சொல்கிறேன். இல்லை பாட்டி, நீங்கள் இப்போ விட்டாலும் திரும்பி வர்றதுக்கு என்கிட்ட காசு இல்லை. நான் வச்சிருந்த காசுக்கு தான் உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். என்கிட்ட காசெல்லாம் கிடையாது. உங்கள் ட்ரெஸ்ஸே கொஞ்சம் இது போன மாதிரி தான் இருக்குது. ஆக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி நல்லாவே தெரியுது. அவங்க உங்களே பார்த்துட்டு, இங்கே பாருமா, இப்போ இந்த ஹெல்ப் பண்ணலான்னா இன்றைக்கி தான் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டேன். பாட்டி, கொஞ்சம் விட்டதுனாலும் ரோட்டில் விழுந்திருப்பேன். நீ தான் என்ன காப்பாற்றின. அதனால் என் உயிரை காப்பாற்றினவனுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? உன்னை என் டிரைவர் எங்கே இறங்கணுமோ அங்கே கொண்டு போய் சேஃபாக விடுவார். நீ வீட்டுக்கு திரும்பி போக இந்தா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே பர்ஸை ஓப்பன் பண்ணி 500 எடுத்து கொடுக்க. ஐயோ, எதுக்கு பாட்டி இவ்வளோ? நான் வாங்கின ஜூஸ் பாட்டிலே 20 தான். இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ காசு எடுக்கிறீங்க? இதெல்லாம் வேணாம் பாட்டி, 10 ரூபா மட்டும் கொடுங்க அப்படிங்கிறீங்க. அவங்களும் சிரிச்சிட்டு, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணான்னு, சரிம்மா அட்லீஸ்ட் இதை வச்சுக்கோ அப்படின்னு 200 கொடுக்குறாங்க. பாட்டி ப்ளீஸ் வச்சுக்கடா, எதுக்காவது தேவைப்படும்ல, என்ன மாதிரி யாராவது மயங்கி விழுந்தா ஜூஸ் வாங்கி கொடுப்பல்ல, சிரிச்சிடுறீங்க. அவங்களோ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவங்களே பார்த்துட்டு, சரிம்மா கேகே கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிற கம்பெனிக்கு போ, உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரி பாட்டி அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு டயர்டாக கனால வீட்டில் அவங்கள இறக்கி விட்டுட்டு அடுத்ததாக வந்து கார் அங்கே தான் நிற்கிது. உங்களை இறக்கி விட்டதும் நீங்கள் அப்படி திருத்தணும் முடிச்சுட்டு அப்படி பார்க்க அதுக்குள்ளே கார் எங்கேருந்து போயிடுது. உங்களுக்கோ ஐயோ அவங்க சொன்னாங்கன்னு நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம், இங்கே யார்கிட்ட போய் என்னன்னு கேட்குறது ஒன்றும் புரியலையேன்னு பயத்திலே இருக்கீங்க. ஸோ செக்யூரிட்டிகிட்ட போய், அது நான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன், நான் சாரை பார்க்கணும். ஜிகே சார் அப்படிங்கிறீங்க. எது, இங்கே 100 பேருக்கு மேலே வராங்க, எல்லோரும் இவ்வளோ விடணுமா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்பாயின்மெண்ட்டா? இல்லையே அப்படிங்கிறீங்க. அப்புறம் இல்லைண்ணா உள்ளெல்லாம் விட முடியாதுமா. இல்லை, என்னை ஒருத்தவங்க அனுப்பிச்சி விட்டாங்க, அவங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படிலாம் என்னென்னமோ சொல்ல. அவரோ இப்படி உங்களை மேலேயும் கிளி பார்த்துட்டு, இந்த மாதிரி தான் நிறைய பேர் வராங்க ஃபோர்ஜரி பண்ணுறவங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை விரட்டவே பார்க்குறாரு. ஏதோ ஹெல்ப் கேட்டு வந்திருக்க மாதிரி நினச்சிட்டு அவரும் விரட்ட அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கே நிற்கக்கூட முடியல. ட்ரெஸ் வேறு ரொம்ப இதாக இருக்கிறனால நம்மளை கேவலமாக தான் நினைப்பாங்கன்னு புரியுது. ஸோ ஓரமாக அதை நிற்கிறீங்க. இப்போ திரும்பி போகிறதுக்கும் முடியாது. வேலை இல்லாமல் எப்படி வீட்டுக்கு போகிறது? அம்மா என்ன நினச்சி கவலையாக இருப்பாங்க. வேலையோடு வருவேன்னு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. எல்லாம் போச்சு. எனக்கு மட்டும் ஏன் கடவுளே அந்த அம்மா சொன்னாங்கன்னு நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே யாரை பக்கத்து எதுவுமே கேட்காம வந்துட்டோம். எல்லாம் நம்ம தப்பு தான் அப்படின்ட்டு அப்படியே அழுக வரதை அடக்கிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போனதுமே பாட்டி கால் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஜிமின் தான் கால் அட்டன் பண்ணியிருப்பான். ஸோ பாட்டி சொல்லுங்கள் அப்படிங்க. டே, நான் ஒரு பொண்ணை அனுப்பியிருக்கேன், அவளுக்கு ஏதாவது நல்ல வேலையாக கொடுங்க. நான் பாட்டி சொல்கிறீங்க? ஆமாம், ஜங்கு கூட வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு தான் இருந்தான், அதனால தான். ஓ அப்படியா பாட்டி? ஆனால் அவர்கிட்ட அவன்கிட்டலாம் நான் சொல்லிட்டேன், நீ அவளுக்கு நல்ல வேலையாக போட்டு கொடு. சரி பாட்டி. நீங்கள் அவன்கிட்ட சொன்னதுக்கப்புறம் மறுப்பு எது? அவனுக்கு ஓகேனா எனக்கு பிரச்சனையே இல்லை. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மிலும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு பாட்டியும் இப்போ வந்துடுவா அப்படின்னு சொன்னதுனால என்ன இன்னும் காணோம் அப்படின்ட்டு அங்கே வெளியில் இருக்க செக்யூரிட்டிக்கு ஏதாவது ஒரு பொண்ணு தேடி வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க, என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ ஒரு பொண்ணு ஜிகேவை தேடி வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ சார், ஆமாம் இதோ இங்கே தான் இருக்காங்க, இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அவரோ செக்யூரிட்டி, ஐயோ இப்போ தான் நீங்கள் நின்றுட்டு இருந்தா எங்கே போன அந்த பொண்ணுன்னு தேட, நல்ல வேலை நீங்களோ அங்கே செவத்தில் சாஞ்சு தான் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஏமா பொண்ணு அப்படின்னு வந்து செக்யூரிட்டிக்கு முன்னாடி நிற்க கண்ணை தொடச்சிட்டு, என்ன இங்கே நிற்கக்கூடக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள், சாரி சார், இங்கே நிற்கலை, நான் போயிடுறேன் அடி நகர போக. ஏம்மா பொண்ணு, வேலை இல்லாமல் பண்ணிட்டு பழகு, உனக்கு ஜிமின் சாரை தெரியும்னு சொல்லவே இல்லையே, ஜேகே சாரை பார்க்கணுன்னு நிறைய பேர் வராங்க, அதனால் நான் ஏதோ இப்படி பணங்கிட்டு வர கும்பல்னு நினச்சிட்டேம்மா, சாரிம்மா, உன்னை சார் வர சொன்னார், மேலே போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட, சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரீங்க. மேலே போண்டா எத்தனாவது ஃப்ளோர் எதுவுமே சொல்லி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அங்கே ஹே நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட், டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே நீங்கள் அப்படியே பேன் முடிக்க ஜிமின் வந்து, வாட் ஆர் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. அது நீ தான் நான் பாட்டி சொன்ன பொண்ணு அப்படின்னு கேட்க, நான் தான், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? பாட்டி சொன்னாங்க. ஓ அதான் பார்த்ததும் என்னை பார்த்த மாதிரி பேசுனீங்களா? ஆமாம், உனக்கு வேலை ஜங்கு கிட்ட. அது யார்? அதாம்மா இந்த கம்பெனியோட ஓனர். ஓ என்ன வேலை? உனக்கு அவனோட பிஏ வேலை. எதை? நானே 2 வருஷம் தான் படிச்சிருக்கேன், அதுவுமே பாதி ஒழுங்காக முடிக்கல அப்படிங்கிறா நீங்கள் முழிக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாட்டி உனக்காக வேலை கொடுக்க சொன்னாங்க, அந்த வேலை தான் இப்போதைக்கு வேக்கன்சி. ஸோ அந்த வேலை தான், பயப்படாத, உனக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, மேலே நான் இருக்கேன், நீ ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்கலாம், நான் தான் அவனோட பர்சனல் அசிஸ்டன்ட், எனக்கு கீழே தான் நீ, அதனால் எல்லா ஒர்க்கும் உனக்கு வராது, அவனோட சின்ன சின்ன வேலைகள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓ அப்படியா? சரி,
நான் இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன், உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணினா அங்கே ஜேக்கோட ஆஃபீஸ் இருக்கும், அந்த ரூம்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அங்கேயே நக்கிறேன். நீங்களும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறீங்க. ஸோ வந்துட்டு இங்கே ஜிமினோ நல்ல வேலை, சே பாவம் ரொம்ப வெகுலியாக இருக்காளே, நான் அவளை பார்த்தது கூட இல்லை அப்படிங்கிறத கேட்காம விட்டுட்டா, நல்ல வேலை தப்புச்சே அப்படின்னு நினச்சிக்கிறான் ஜிமின். பிகாஸ் அன்றைக்கி அடிபட்டு கிடந்தது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜிமின் ஒரு வேர்வொல்ஃபு. ஸோ அது உங்களுக்கு தெரியல, நீங்கள் நாய் நினச்சிருப்பீங்க. அவன் தான் வந்து அடிப்படி கிடந்திருப்பான், அவனுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ உங்களோட ஃபேஸ் அவன் மைண்டுக்குள்ளே நல்லாவே வந்துட்டு ஞாபகத்தில் இருக்குது. அதனால தான் உங்களை பார்த்ததும் நீயான்னு கேட்டிருப்பான். பட் நீங்களும் வந்துட்டு பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவன் மலுப்பவும் அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் வெகிலி, அதனால் உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் யோசிக்க தோணலை. ஜிமினுக்கும் நல்ல வேலை சொன்னாலும் மூஞ்சி தெரியாத எப்படி அப்படின்னு கேட்காம விட்டாலே அது வரையும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. நீங்கள் எதுவும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, அங்கே இந்த எஸ்கேப் ஆகிருப்பான். ஸோ வந்துட்டு அவன் அந்த பக்கம் போனதும் நீங்கள் அப்படியே மேலே தேடிக்கிட்டு எந்த ரூம், இதுதான் எம்டி ரூம்னு போட்டிருக்கு, அப்போ இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ரூம்குள்ளே போக அங்கே யாருமே இல்லை. இன்னும் சார் வரல போல இருக்குது, எப்படி அவர்கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது? ஹலோ ஹலோ சார், குட் மார்னிங் சார். சே ஸ்கூல் போலாமா இருக்குது. ஹலோ ஜேகே, ரொம்ப பெரிய இது ஜேகேன்னு பேர் சொல்லி கூப்பிடுவா அப்படியே. சே அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹலோ சார், ஹீரா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, இல்லை நல்லா கெத்தாக சொல்லணுமே, மிஸ்டர் ஜேகே ஹீரா. ஸோ வாட் அப்படின்னு ஒரு சவுண்டு. ஒரு நிமிஷம் பயந்துடுறீங்க, யார் அது அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜங்குக்கு அப்படியே உங்களே முறைச்சி யார் நீ ஏன் ரூம்குள்ளே மாதிரி பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஜங்குங்களே பேர் மட்டும் தான் தெரியும், ஆள் தெரியாதுல. யார் நீங்கள் அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு அவன் பார்த்துட்டு அப்படியே உங்களை உத்து பார்த்து நீ யார் அப்படிங்கிறான். நான் எம்டி சாரோட பிஏ வேலைக்கு புதுசாக வந்திருக்க பொண்ணு. எது அப்படிங்கிறான். ஆமாம், நீ தான் ஏதோ ஒரு ரூம் மாதிரி வந்துட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க அவனும் ஹலோ இது என்னோடய ரூம் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, நான் தான் ரூம் மாதிரி வந்துட்டு போல, சாரி வரும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சா, அதில் அவங்க சொன்ன ரூம் விட்டு நான் வேறு ரூம் வந்துட்டு போல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறீங்க. ஸோ வெளியில் போய் மறுபடியும் எம்டி ரூம் அதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு திருப்பி அங்கே வந்துட்டு ஹலோ மிஸ்டர் நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க. எது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். ஆமாம் இதுதான் எம்டி ரூமா, நான் எம்டியை பார்க்கறதுக்கு அவரோட பிஏ இங்கே தான் இருப்பேன், நீங்கள் தான் இப்போ ரூம் மாதிரி வைக்க, நீங்கள் தான் வெளியே போகணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட சண்டைக்கு நிற்கிறீங்க. அவனும் எது எம்டி யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே, ஜங்குக். அந்த ஜங்குக் யாருன்னு தெரியுமா? ஜங்குக் யார் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. நான் தான் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் உங்களுக்கு. ஏதே அப்படின்னு அவனை பார்த்துட்ருக்கா ஜிமின். மச்சான் இன்ட்ரோ ஆக்கிட்டிங்களா, இது உன்னோட நியூ பிஏடா அப்படின்னு சொல்லி ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்கா. ஜேகேவோ மாற ஜிமினை மறைச்சிட்ருக்கான். என்ன எதுக்கடா மறைக்கிற, பார்ட்டியோட செலெக்ஷன் அதெல்லாம் சரி, என்னடா சரியான லூஸாக இருக்கா, இவ்வளோ போய் எனக்கு பிஏவா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப நல்ல பொண்ணுடா, நல்ல பொண்ணெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் இல்லாமல் ஒரு பொம்பளை போல் நான் தான் சொல்லியிருக்கல எனக்கு பொண்ணுங்களே ஆகாதுன்னு, எதுக்குடா இவ்வளோ கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திருக்கேன். மச்சான் கத்தாதடா, ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்கா, அவள் காதில் விழுந்துட போகுது, விழுந்தா விழுகட்டும், அவளுக்கெல்லாம் பை பண்ணணும்னு அவசியம் எனக்கு இல்லை, நான் தான் இங்கே எம்டி, அவள் கிடையாது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே நீ கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே பேனு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே இருக்க ஜேகே அங்கே அவங்க பாட்டிக்கிட்ட அதுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான். ஜிமினா சுத்தம் இவன் ஆட ஆரம்பிச்சிட்டான், இனி ஆட்டத்தை நிறுத்தது கஷ்டம், அந்த பொண்ணு என்ன பண்ணுது பார்ப்போம் அப்படின்னு மாதிரி வெளியில் வரா. நீங்களும் கணத்தில் கழிச்சு பேன் பார்த்துட்டு உட்காந்துருக்க. என்னாச்சு தங்கச்சி இப்படி உட்காந்துருக்கானே. ஜிமின் உங்கள் பக்கத்தில் அவனை உங்களை மாதிரி வந்து சமணம் போட்டுக்காரு. ஐயோ இவர் தான் ஓனரா, இவர் தான் எம்டியா, இதுவே தெரியலையே, அவர்கிட்டயே வாய் கொடுத்து ரொம்ப பேசிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, கண்டிப்பாக வேலை கிடைக்காது, ஆனால் எனக்கு வேலை கிடைக்கணுமே, எனக்கு வேலை ரொம்ப முக்கியம் அண்ணா அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட சரளமாக இப்போ பேசிகிட்டு இருக்கா. அவனும் உங்களை பார்க்கும்போது அவனுக்கும் புரியுது உங்கள் சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் அன்றைக்கி பேசினதெல்லாம் அவனுக்கு தெரியும்ல, அதனால் கவலைப்படாத, பாட்டி சொன்னால் அவன் எதுவும் செய்ய மாட்டான், உனக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, இப்போ அவனே வந்து உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவான் பார் அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி ஜேகே வந்து ஹலோ அப்படிங்கிறான். சார் அப்படின்னு எழுந்து நிற்கிறீங்க. ஜிமின் அது மாதிரி எழுந்திக்க, அவ்வளோ மாதிரி நீ நடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜேகே ஒரு ஜிமினை அவன் மறைச்சிட்டு, இங்கே பாரு நாளையிலேருந்து உனக்கு வேலை, ஒழுங்காக வந்துட்டு வேலையை பார்க்குற, உனக்கு 40,000 சம்பளம், அது மட்டும் இல்லை என்னோட பிஏ, இவன் தான் என்னோட மெயின் பிஏ, இவன் சொல்கிற வேலையை பார்க்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அதே மாதிரி எனக்கு சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கு இங்கே ஆள் வேணும், அதுக்காக மட்டும்தான், ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதுதான் உன்னோட கேபின், இங்கே இருந்துக்கோ அப்படின்னு காட்டுறான். அவனோட கேபின்லேயே தான் பக்கத்தில் ஒரு சேர் போட்டிருக்கு. அப்படின்னு பார்க்குறீங்க. ஏதோ பையனை அனுப்ப போகிறாங்கன்னு நினச்சேன், வேலை கிட்டதும் கடைசியில் பார்த்தா பொண்ணை அனுப்பிச்சி விட்ருக்காங்க, இப்போதைக்கு இருக்கட்டும் அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்க டேபிளில் நீ உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு உங்களுக்கு சொல்கிறான்.
அப்படின்னு மண்டே ஆட்டிட்டு நீங்களோ அப்படியே ஜிமினை பார்க்க, சரிம்மா நாளையிலேருந்து வந்துடு. சரிண்ணா அப்படின்ட்டு வெளியில் வரீங்க. ஜிமின்னு வர, ஏன்னா நானேலேருந்து வரணுமா? ஏன் அவ்வளோ ஆர்வமா இன்றைக்கி வேலைக்கு சேரணுமா? ஏ இல்லைண்ணா, அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தா இன்றைக்கி கண்டிப்பாக வேலைக்கு சேர்ந்துருவேன் அப்படின்னு. அதான் அதான் வேலை கிடச்சிருச்சே, இருந்தாலும் இன்றைக்கே வேலையை ஏற்கனவே அவன் இப்போ தான் காண்டில் இருக்கான். ஏதோ பாட்டி பேசியிருக்காங்க, அதனால் அமைதியாக இருக்கான். கொஞ்சம் பொறுமையாக இருமா, நாளைக்கு வா, அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். என்னண்ணா சொல்கிறீங்க? அப்போது அவர், நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளோவா பிடிக்காது. அதுதான், எதை பொண்ணுங்கனாலே பிடிக்காதா? இப்போ பக்கத்துலேயே ஒரு சேரை போட்டு உட்காருனா ஐயோ அடிக்கிறீங்க. நீ பயப்படுற அளவுக்குலாம் ரொம்ப கொடுமைக்காரலாம் இல்லை, பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறீங்க. வாய் ஜாஸ்தி உனக்கு. அப்படி இல்லைண்ணா, அது அப்படின்னு நீங்கள் யோசிக்க, இங்கே பார் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றான். அண்ணா நாளைக்கு வந்தது வேலை இல்லைன்னா சொல்லிட மாட்டீங்களே? எம்மா தாயே, அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நாளைக்கு வேலை இருக்குது, கண்டிப்பாக உனக்கு நான் எப்படியாவது வேலை வாங்கி தரேன். அவனே வேலை தரட்டி, ஓகே? அப்பாடா தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மாக்கிட்டேயும் போய் வேலை கிடச்சதை சொல்லி சந்தோஷப்படுறீங்க. எல்லாருக்கிட்டையும் வேலை கிடச்சிச்சுன்னு சொன்னதும் அவங்களுக்கும் வந்துட்டு மூஞ்செல்லாம் அப்படியே வந்துட்டு, பரவாயில்ல வேலை கிடச்சிச்சா, சம்பளம் இனிமேல் வரும், எல்லாத்தையும் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் அவங்க தலையில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. வேலைக்கு போகிறேன்னு வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது, ஒழுங்காக எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போகணும். அப்படி எதுவும் பண்ணலை அப்புறம் வேலைக்கு விட மாட்டேன் அப்படின்லாம் அவங்க அத்தை மிரட்ட, இல்லை அத்தை நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மாவோ, என்னால் தான் உனக்கு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கம்மா, தயவு செய்து அல்லாதம்மா, அமைதியாக இரு, வேறு வழி இல்லை, இங்கே இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு உங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு, ஸோ நீங்கள் எப்பவும் போல தான் நைட்டில் சமைச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு சூடாக தான் சமைச்சு கொடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கேட்பாங்க, நம்ம ஹோட்டல் மாதிரி ஆளுக்கு ஆர்டர் பண்ணால் அதெல்லாம் சமைச்சு போட்டுட்ருக்கீங்க. என்ன தான் சமைச்சாலும் உங்கள் அம்மாவுக்கு பழைய சாப்பாடு தான். ஸோ அவங்களுக்கு கொடுத்து நேரத்தோடு சாப்பிடுமா அப்படிங்கிறீங்க. நீயும் வாமா அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குமா, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறம் சாப்பிட்றேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடை எடுத்து வச்சுட்டு போகிறீங்க. நான் அவங்கள விட்டுட்டு சாப்பிட மனசு இல்லாமல் அவங்க அந்த சாப்பாட்டை அங்கே வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. ஸோ நீங்களும் இங்கே எல்லாம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ தான் வந்துட்டு அந்த வீட்டோட ஒரு குரங்கு இருக்கும். ஸோ லத்திராஜ் அவங்க பையன், அவன் தான் வில்லனே. ஸோ அவன் அப்படியே பின்னாடிலேருந்து வந்தவங்கள நீங்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹக் பண்ண பயந்து போய் அப்படியே நீங்கள் துடிச்சு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவனை உங்களை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்து, என்ன பார்த்து எதுக்கு இப்படி போய்ப்படுற பேயை பார்த்த மாதிரி அப்படிங்கிறான். அது நீங்கள் இங்கே என்ன? எனக்கு பசிக்குது, அதுதான் சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறான் ஒரு மாதிரி பார்த்துட்டு. நீங்கள் அங்கே உட்காருங்க, தோசை சுட்டு எடுத்துகிட்டு வரேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க போய் உட்காரான். ஸோ நீங்களும் எப்போ வந்தான்னு தெரியல பரதேசி அப்படின்னு திட்டிக்கிட்டே ஸோ அவனுக்கு தோசை போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு தோசையை முடிச்சுட்டு அங்கே போகிறீங்க, கொண்டு போய் அவனுக்கு வைக்க, அவனும் அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்கான். ரெண்டாவது தோசை ஊற்றிருக்கோம், மறுபடியும் பார்த்தா பின்னாடி ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்தா அவன் தான் அப்படியே கிட்ட உரசிக்கிட்ட தட்டை வச்சு நிற்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. நீங்கள் அப்படியே அவனை விட்டு நகர்ந்து, நீ தோசை கொண்டு வருவேன்னு பார்த்தேன், வரத்துக்கு லேட் ஆச்சு, அதான் நானே எழுந்து வந்துட்டேன் அப்படின்ட்டு. அவனும் என்ன உனக்கு ஒரு தோசை கூட ஒழுங்காக சுட தெரில அப்படின்னு அப்படியே கிட்ட நெருங்கி வரான். ப்ளீஸ் வேணாம் தள்ளி போங்க அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து நகர பார்க்குறீங்க. அவனும் விடாமல் அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ண மாதிரி நிற்கா. இங்கே தோசை கருகிட்டு இருக்கு. நீங்களோ ஐயோ தோசை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க பார்க்க, ஒரு தோசை உனக்கு ஒழுங்காக சுட தெரியுதா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே திட்டிட்டு கிட்ட வந்து, இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் சொன்ன மாதிரி நீ கேட்டினா இதெல்லாம் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு அவங்க காதில் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் அவனை பிடிச்சி ஒரு தள்ளு தான் வேகமாக தள்ளிட்டு, இங்கே பாருங்கள் என்கிட்ட லிமிட்டில் இருங்க அப்படின்ட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு வராங்க. ஸோ அவங்க அம்மாவை பார்த்தா நீங்கள் அப்படியே அது அத்தை தோசை கேட்டார் அதான் அப்படிங்கிறீங்க. மா இவளுக்கு ஒரு தோசை கூட ஒழுங்காக போட தெரிலம்மா, இங்கே பாருங்கள் மொதல் தோசை ஒழுங்காக கொடுத்தா, ரெண்டாவது தோசை கொடுக்க லேட் ஆச்சு, நீங்கள் எழுந்து வந்தால் அதுக்குள்ளே இந்த தோசையை கருக்கி வச்சுருக்காம்மா, இவெல்லாம் சரியில்லைம்மா, இவளுக்கு பதிலாக வேறு ஆளாக வேலைக்கு வைக்கணும் அப்படி இப்படின்னா. அவன் கத்த, இதுங்களுக்கே தண்டை சோறு போட்டுட்ருக்கோம், இதில் இன்னொரு ஆள் வேறையா, ஒழுங்காக சுட்டு கொடுக்க மாட்டேன், இது கூட வராது உனக்கு மண்டியிலே கொட்டுறாங்க. சாரி அத்தை, நான் அப்படின்ட்டு அவனை பார்க்குறீங்க. அவனும் உனக்கு இதெல்லாம் தேவையா, நான் சொன்னதை கேட்டிருந்தா இதெல்லாம் நடக்குமாங்கிற மாதிரி ஒரு நக்கல் லுக்கு விட்டுட்டு அங்கே போய் உட்காடுறான். நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே இப்போ அந்த தோசை தூக்கி போட்டு வேறு தோசை சொல்கிறீங்க. அவங்க அம்மா இருக்கனால அவங்கள அவன் எதுவும் பண்ணலை, அதுவே உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. திட்டிக்கிட்டே பக்கத்தில் அவங்க இருந்தால் போதும்னு நினச்சிட்டு நீங்கள் தோசையை சுட்டு அவனுக்கு கொடுக்குறீங்க. ஸோ மூதேவி தின்னுட்டு அது எழுந்து போனதும் நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் போகிறீங்க. அது வரைக்கும் அவங்க அங்கே நின்றுட்டு இருந்துட்டு இப்போ அவங்களும் ரூமுக்கு போயிடறாங்க. ஸோ மெதுவாக வந்து உங்கள் ரூம்குள்ளே வரீங்க. உங்கள் அம்மாவோ என்னாச்சுமா ஏதோ சத்தம் கேட்டுச்சுங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அம்மா பையன் கொஞ்சம் லேட்டாக வந்தார், அதான் அவருக்கு தோசை சுட்டு. அவன் ஏதோ ஒன்று
இல்லைம்மா அத்தை அங்கே தான் இருந்தாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் வருத்தப்படுவாங்கன்ட்டு நீங்கள் சொல்லலை. ஸோ உங்கள் அம்மாவுக்கும் தெரியும் சரியான பொறுக்கி அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்க உங்கள் அம்மாவை சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீயும் சாப்பிடாம இருக்கா அப்படின்னு. ஏற்கனவே அது பழைய சாப்பாடு இன்னும் வச்சு வீணாக போகிறதுக்கா, சாப்பிட்ருக்கலாம்ல நேரத்தோட அப்படின்னு சொல்லிட்டேன். நீ சாப்பிடாமே படுத்துருவியம்மா அப்படிங்கிறாங்க. மா அப்படின்ட்டு ஆளுக்கு கொஞ்சமாக, இதுவே ரொம்ப கம்மியான சாப்பாடு, அதுலேயும் ஆளுக்கு கம்மியாக தான் சாப்பிட்றீங்க. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து அன்ஹெல்த்தியாக தான் இருக்கீங்களே. ஸோ 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பிளேட்லாம் மறுபடியும் எடுக்க உங்கள் அம்மா, ஏம்மா எல்லா வேலையும் நீ தான் பார்க்குற, இதை நான் கழுவி வச்சுறேம்மா. பரவாயில்லம்மா உங்களுக்கே முடியல படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே வந்துட்டு அதை கழுவி வச்சுட்டு வரீங்க. உங்கள் அம்மா கீழே படுத்து எழுந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் இடுப்பில் அடிப்பட்டனால அவங்களுக்கு ஒரு கட்டில் வாங்கணும்னு சொல்லி, இல்லை பழைய கட்டில் கொடுங்கன்னு சொல்லி அத்தை கிட்ட கேட்டால் அது கூட கொடுக்க மாட்டேன்ருப்பாங்க. உங்களுக்கு அதுவே வந்து ஒரு இதாக இருந்திருக்கும். ஸோ சீக்கிரம் வேலைக்கு போகணும், ஒரு வீடை பார்க்கணும், அம்மாவுக்கு ஒரு அட்லீஸ்ட் கீழேயாச்சும் பெட்டை போட்டு படுக்க வைக்கணும், அவங்களுக்கு இடுப்பு வலி இல்லாமல் இருக்கும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அவங்க வேலைக்கு போகிறத பற்றி நினச்சிட்டே படுத்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கடன் எழுந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி அப்படியே கடன் வரீங்க. ஸோ என்ன தான் நீங்கள் பரபரப்பாக கிளம்பி வந்தாலும் பஸ்ஸு கொஞ்சம் காலவாரி விட ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் வரீங்க. இங்கே நம்மாலோ ஃபர்ஸ்ட் டேவே நாளே காணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு செம்ம காலில் கஜிமினோ. நேற்று வரைக்கும் பொண்ணுங்களே வேணான்னு கத்திட்டு கிடந்தான், இன்றைக்கி அந்த பொண்ணை காணோன்னு திட்டான், இவனை எந்த இதில் வைக்கிறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. நீங்களும் அடிச்சு பிடிச்சி வந்து நிற்க. ஜிமினோ ஏம்மா அப்படின்னு உங்களை பார்க்க, சாரி அண்ணா பஸ்ஸு கொஞ்சம் லேட்டு. உள்ள ஒருத்தங்க ஆண்டில் இருக்கான். சரி போ அப்படின்னு சொல்ல, எதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்துலேயே எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு நெட்டி பார்க்குறீங்க. இதான் வர நேரமா? சாரி சார் கொஞ்சம் பஸ்ஸு. இங்கே பார், நோ எக்ஸ்கியூஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. பாட்டி சொன்னாங்களேன்னு தான் உன்னை வேலைக்கு வச்சுருக்கேன், அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு அவங்க கத்த உங்களுக்கு அழுகே வந்துடுது. சார் சாரி சார், இனி இப்படி நடக்காது, சீக்கிரமே வந்துடுறேன் சார். போ, இங்கே நெடு சீன் க்ரியேட் பண்ணாமல் உன்னோட வேலை என்னவோ அதை அலாட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்துட்டு அதெல்லாம் செய் அப்படின்னு அனுப்பிச்சி விட்றான். சரி சார் அப்படின்ட்டு கடகடன்னு ஓடி உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் என்ன தான் வந்துட்டு பாதியிலே படிப்பை நிறுத்தியிருந்தாலும் ரொம்ப கெட்டிக்காரி தான். எது தெரிஞ்சிருந்தோ அதை வந்துட்டு கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாலே நல்லா கற்றுக்குறீங்க. ஸோ ஜிமின் கிட்ட தான் உங்களோட டவுட்டை எல்லாத்தையும் கேட்டு அவன் தான் உங்களுக்கு சொல்லித்தரான். ஸோ நீங்கள் ஜேகேவோட அந்த முகரொரு எப்போ பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சுற்றிட்டு தெரிஞ்சாலும் ஜிமின் வந்து ஜாலியாக பேசுவான். அவனோட நீங்கள் அரட்டை கச்சேரிலாம் அடிக்கிறத தவற மாட்டீங்க. என்ன தான் சோகங்கள் வந்து மனசுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க. லஞ்ச் பிரேக் வருது, நீங்கள் எழுந்தே போகல. ஜேகேவோ எப்படா போவான், அவன் போனதுக்கு அப்புறம் போகலான்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனும் எழுந்து போகிற மாதிரி பசி வயிற்ற கில்லுது. அங்கே உட்காந்து சாப்பிட்லானாலும் அந்த புளிச்சு போன சாப்பாட்டை ஓப்பன் பண்ணால் மூக்கை பொத்திக்கிட்டு அப்புறம் அவங்கள திட்டு வாங்குற பயம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டுமே அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. யதார்த்தமாக அவன் போயிட்டான்னு நினச்சி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ண, நீங்களும் பழைய சாப்பாடை வந்து தயிர் ஊற்றி தான் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி புளிச்ச வாடை அடிக்கும்ல. ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு ஜங்குக்கோ என்னது ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு ஏசிக்கு அதுக்கும் ஃபுல் ரூம் வந்து நாத்தடிக்க அவனும் வந்துட்டு என்ன ஸ்மெல், எலிகிளி செத்து போச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிவிப்பான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஸோ நீங்கள் பாக்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கும் அதே மாதிரி அவனும் போகிற மாதிரியும் தெரில. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணாமல் பசியில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமினோ ஜங்குக் அப்படின்னு உள்ளே வந்துட்டு, மச்சான் ஃபுட்டுக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கா. நீங்கள் அங்கேயே இருக்கிறத பார்த்து, ஹே நீ சாப்பிட போல அப்படிங்கிறான். அப்படின்னு எழுந்து நிற்கிறீங்க. அந்த ரூம்குள்ளேயே இருந்தனால உங்களுக்கு வெளியில் வந்து கேண்டீன் ஒன்று இருக்குது, அதெல்லாம் தெரியல. வெளியில் கேண்டீன் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம்ல, ஏன் சாப்பிட போலையா அப்படின்னு கேட்க, போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்ஸை எடுத்துட்டேன் அங்கேருந்து போக, இந்த பாக்ஸை கொண்டு வராமல் இருக்கலாம் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். ஜெமின் என்ன அப்படின்னு பார்க்க, டே அவள் ஏதோ பழைய சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்றாப்புல, நேற்றெல்லாம் ஒரே ஸ்மெல், நல்ல வேலை இன்றைக்கி ஓப்பன் பண்ணல, நீ வந்து கூப்பிட்ட நானும் மறந்துட்டேன் லஞ்ச் பிரேக்கே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஜெமினுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக போயிடுது. சரி மச்சான் நீ முன்னாடி போகணும், அந்த வரேன் அப்படிங்க எங்கடா போகிற, இதை வந்துடுற மச்சான் அப்படின்ட்டு ஜெமின் வந்தது என்னமோ உங்ககிட்ட தான். நீங்கள் அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு திறக்கலாமா வேணாமா, இங்கே யார் எதுவும் சொல்லுவாங்களோ, அவங்க கூட்டமாக இருக்காங்களே அத்தனை பேர், அதனால் பயந்துகிட்டே இருக்க. ஜெமின் அங்கே வந்து உட்காந்து, இந்த ஃபுட்டு உனக்கு பிடிக்கலனா இதை டேஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு வைக்க, அது அப்படிங்க இங்கே எது வேணாலும் சாப்பிட்லாம், இங்கே காசுலாம் கிடையாது, ஃப்ரீ தான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அப்படிங்க. அவ்வளோதான் கண்ணில் டால் அடிக்க, நிஜமாவா? இங்கே ஃபுட்டெல்லாம் ஃப்ரீ தான், பிடிச்சவங்க அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிடுவாங்க, வேணாட்டி கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் ஒன் டேக்கு ஒரு டைம் வந்துட்டு ஃபுட்டு ஃப்ரீ. நீ மார்னிங் சாப்பிட்டீங்கன்னா ஆஃப்டர்நூன் காசு கொடுத்து வாங்கிக்கணும், ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்கன்னா மார்னிங் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு ஒரு தடவை போதும் அப்படின்னா ஆஃப்டர்நூன் மட்டும் நீங்கள் காசு கொடுக்காமல் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓ அப்படியா? அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் செம்ம சந்தோஷமாயிருங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஏன் வெயிட் பண்ணுற, வாங்கி சாப்பிடு அப்படிங்கிறான். இதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாக்ஸில் உள்ள சாப்பாட்டை கொட்டி கழுவிட்டு அதில் போய் வாங்கிட்டு வரீங்க. ஜிமின் உங்களே பார்க்க, இல்லை இந்த சாப்பாடு நான் அப்புறமா பசிச்சா சாப்பிட்டுக்குவேன் அதான் அப்படிங்க.
என்கிட்டே போய் சொல்கிறியா அப்படின்னு ஜிமின் பார்க்க, இன்னும் நீ என்ன உன் பிரதரும் நினைக்கல போல, வாயளவில் மட்டும்தான் அண்ணன் சொல்கிறியா அப்படிங்கிறான். உங்களுக்கு அப்படியே கண்ணில் டீர்ஸோட, அப்படின்னா இல்லை, எனக்குன்னு இங்கே யாருமே கிடையாது, முதல் முறையாக அண்ணனா நீங்கள் தான் பழகுறீங்க, உங்களை நான் அப்படி தான் நினைக்கிறேன், வாயளவில் மட்டும் அண்ணன்லாம் சொல்ல, மனசார தான் சொல்கிறேன். அப்புறம் ஏன்? அதான்னா இந்த சாப்பாடு அம்மாவுக்கு இங்கே நல்லா இருக்க சாப்பாடு, நான் மட்டும் என் வயிற்ற நினச்சிக்கிட்டா போதுமா? என் அம்மா பாவம்ண்ணா, அங்கே சாப்பாடே சரியாக தரமாட்டாங்கண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்ல அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் இன்னும் அங்கேயே இருக்கீங்க? அதனால தான்ண்ணா இந்த வேலை கிடைச்சதும் கண்டிப்பாக சம்பளம் வாங்கி மாறிடணும்னு இருக்கேன். அது வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணும் இப்போவே? இல்லைண்ணா, அம்மாவை தப்பாக சொல்லுவாங்க. புரியுது, ஆனாலும் இவ்வளோ வருஷமாக இப்படி இருந்திருக்கக்கூடாது, அம்மா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். தெரியலண்ணா, அம்மா அந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றீங்க சில. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் வந்துட்டு ரொம்ப டீப்பாக நீங்கள் சொல்லலை, ஒரு அளவுக்கு மட்டும் சொல்லியிருப்பீங்க அங்கே கஷ்டப்படுத்துறது அதை மட்டும். ஸோ வந்துட்டு எப்படியும் 2 பேர் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜேகேவோ வீட்டுக்கு போக வந்தவன் அங்கே அவனுக்கு மனசே வரல, எதுக்கு திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஜிமின் ஏன் வந்தான்னு பார்க்கணுங்கிறதுக்காக பின்னாடியே வந்து ஜேகே அப்படியே 2 பேர் பேசிட்டு சாப்பிட்டுட்டு சிரிச்சிருக்கதை பார்க்குறான். போவி என்னை கழட்டி விட்டு இவ கூட உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு முறைச்சிட்டான். அவன் பாட்டுக்கு போயிடறான். ஸோ அவன் ரூமில் இருக்கா. நீங்களாம் சாப்பிட்டு சிரிச்சிட்டே வந்தேனீங்க. அவனை பார்த்ததுமே அப்படியே மூஞ்சி மாறுது. சைலண்ட்டாக வந்து உட்காந்து உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கா. உங்களை அப்படியே திரும்பி ஒரு மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறான். எஸ் பாஸ், எல்லாம் ரெடி போகலாம் அப்படிங்கிறீங்க. எப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற மூஞ்சை எங்கே வாங்கினான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அவனும் அவங்கள பார்த்துட்டு அப்படியே நடக்க, நீங்களும் பின்னாடியே கொடுன்னு ஓட்டமும் நடைமா பின்னாடி போகிறீங்க. ஸோ 2 பேரும் ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க. அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே ஜேகே நீங்கள் அவன் பின்னாடி அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. அவன் பின்னாடி அப்படியே கண்ணாடியும் உங்கள் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் போகிறத பார்க்க அங்கே உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே அவனை பார்த்தவங்க பின்னாடி வரவங்கள, யாருவ கொஞ்சம் கூட அவருக்கவ கரெக்டாக இல்லை, இப்படி ஒருத்தரை போய் கூட வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே லூனா அப்படியே வந்துட்டு ஜிகேவை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அவள் ரொம்ப நாளாக அவனுக்கு ரூட்டு விட்டுட்ருக்கா. அவனும் அவனை கண்டுக்கிற மாத்தல கூட. நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் தடிக்க வில போகிறீங்க. அப்போ ஜிகே டக்குன்னு உங்களை பிடிச்சி பார்த்து அப்படிங்கிறான். ஸோ வந்துட்டு நீங்கள் நர்வஸாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு உங்கள் கையை பிடிச்சி இதுக்கு இவ்வளோ பார்த்துட்டோம். அது பாஸ், எங்கே பார், இந்த மீட்டிங் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த சொதப்பல் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸாக இரு. அங்கே நான் தான் பேச போகிறேன். எனக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் நீ எடுத்துக்கொடு, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ மீட்டிங்கை நல்லா கவனமாக அப்சர்வ் பண்ணிக்கோ, மற்றபடி எதுவும் இல்லை, டென்ஷன் ஆகாமல் வா அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் இதாக சொல்கிறான். பரவாயில்லையே அப்படின்னு முன்னாடி வந்து காய்ச்சி மூச்சுன்னு கற்றுனதுக்கும் இப்போ கொஞ்சம் இறங்கி பேசுகிறானே அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக அவன் பின்னாடி வர மற்றவங்களுக்குலாம் அப்படியே அவங்கக்கிட்ட அவன் ஏதோ பேசுனது, எங்கப்பா என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்க. மற்ற யாரையும் அவன் கண்டுக்க கூட இல்லை. அவன் பாட்டுக்க கூப்பிட்டுட்டு அந்த மீட்டிங் ஹால்குள்ளே போடுறான். எல்லாரும் அப்படியே அவனையும் திரும்பி பார்க்க, அவனும் வந்து கம்பீரமாக அப்படியே கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்கான். ஸோ எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. அவங்கள கொஞ்சம் கூட அவனுக்கு சூட் ஆகாமல் அவனோட பிஏ நீங்கள் இருக்கோம். எல்லோரும் இவனை எப்படியாவது இது பண்ணணும், அதுக்கு இதான் வழி அப்படின்ட்டு இந்த டைம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்கள் பிஏ இந்த மீட்டிங்கை லீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் எது அப்படின்ட்டு பார்க்குறான். நீங்களோ திருன்னு முழிக்க, ஜேகேவோ இல்லை அது சரிப்பட்டு வராது நான் அப்படின்றத ஆரம்பிக்கா. நீங்கள் பாஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக நான் சொதப்ப மாட்டேன், நம்பலாம் அப்படிங்கிறீங்க. வரியோ சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை பார்க்குறான். ஷியோர் சார் அப்படிங்கிறீங்க. ஓகே கேரியான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக அப்படியே கொலசை மாட்டிட்டு கையை கட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அவனே லோனா சைட் அடிச்சிட்ருக்க. நீங்கள் இங்கே எந்திரிச்சு அப்படியே அழகாக இவ்வளோ நேரம், ஏன்னா அந்த ஃபைல்லாம் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெடி பண்ணிடுவீங்க தான் மீட்டிங்க்கு என்ன பேசணும் பாயிண்ட்ஸை எடுத்து கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாதா, அதனால் எப்படியும் பேசுறதுக்கு பயப்படுவீங்கன்னு நினச்சா நீங்கள் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சிட்டு ரொம்ப அழகாக அப்படியே வந்துட்டு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வழியாக அந்த மீட்டிங் வந்து முடிக்கிறீங்க. ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே பார்க்க பின் ட்ராப் சைலண்ட்டில் எல்லாம் உங்களே கவனிச்சுட்டு இருப்பாங்க. வாவ் அப்படின்ட்டு இப்போது அந்த இது ப்ராஜெக்ட் கொடுக்க போகிற ஒரு கைத்தட்டை மற்றவங்களாம் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அவரோ வெல் செட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கிற கம்பெனிஸ் யாரோ அவங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே பேசி முடிக்க, இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க, பட் இதில் ஒரு சிலர் மட்டும் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், அது யாருங்கிறத கூடிய சீக்கிரமே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை பார்த்து சூப்பராக சொன்னம்மா, குட்டி பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப திறமையாக இருக்கா அப்படிங்கிறாரு. தேங்க்யூ சார் அப்படிங்கிறீங்க. அவர் உங்கள் தலையில் தடவிட்டு அப்படியே ஜங்குக்
அப்படின்னு பார்க்குறாரு. அங்கிள் அப்படிங்கிறான். தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் அவனுக்கு குறுக்கு வழியில் போயெலாம் எதுவும் சம்பாதிக்கணும்னு தோணலை. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கும் அவர் பொண்ணை கட்டி வைக்கணும்னு ஆசை. ஸோ கேட்டிருப்பார். அவனும் இல்லை அங்கிள் எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டுருப்பான். இருந்தாலும் அவன் லைஃப் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற அவரும் ஒருத்தர். பாட்டி எப்படிப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேணா வெளியில் அப்படிங்க. ஜேகேவோ வேணாம் இங்கே இரு அப்படிங்கிற. ஆனால் லூனாவோட பார்வை சரியில்லை. அவ்வளோ என்ன இவன் பின்னாடியே கூட சேர்ந்து தெரிஞ்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி பொறாமையில் பொங்கி பார்த்துட்ருக்கா. ஸோ எதாவது பண்ணிடுவாங்கிற மாதிரி அவங்க அனுப்பிச்சு அவங்கள வெளியே விடாமல் வச்சுருக்கான். ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு அவங்க கூட நிற்கா. பேசி முடிச்சுட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே வெளியில் வரீங்க. அப்போ குறுக்க வந்து லூனா நிற்கிறா. ஜேகேவால் கண்டுக்காம அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையை பிடிச்சி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கையை பிடிச்சி அவங்க கூட்டிகிட்டு போக ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அவனையும் பார்த்துட்டு போக அவனும் வந்துட்டு லூனாவை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பான். லூனாவோ ஜாங்குக் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஜேகே அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி கத்திக்கிட்டே பின்னாடி வந்திருப்பா. ஸோ ஜாங்குக்கோ வந்துட்டு உங்களை முன்னாடி ஏற்றிட்டு அவனும் வந்து இந்த பக்கம் ஏறி இருப்பான். ஸோ லூனா அப்படியே உங்களை ஒரு மாதிரி மறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. உனக்கு இருக்குடி நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அவளோட லுக்கு. ஸோ இங்கே நீங்களோ அப்படியே முழிச்சிட்டு இருக்க. ஜாங்குக் அது சாரி தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் தான் கைப்பிடிச்சிட்டு இருந்தேன், மற்றபடி எதுவும் இல்லை, எதுவும் தப்பாக எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இட்ஸ் ஓகே பாஸ் அப்படிங்கிறீங்க. அப்படியே வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் இன்னொரு மீட்டிங் இருக்காங்கிறதுக்காக அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்கிறான். ஜிமினை தான் தேடுறீங்க. ஜிமின் இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஜிமின் இல்லை, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சு அந்த லாக்கர் ரூம் தெரியுங்களா அங்கே பத்திரமா வச்சிரு. எஸ் பாஸ் அப்படிங்கிறீங்க. எல்லாமே வந்து ஜிமின் உங்களுக்கு காமிச்சு எல்லா இடத்தையும் சொல்லியிருப்பான். அதனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு போகிறீங்க. ஆக்சஸ் கார்டு உங்கள்கிட்ட ஜிமின்ட்ட ஜேகே 3 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமோடது, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மெதுவாக எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க போகிறீங்க. அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடுது. ஸோ எல்லோரும் ஆஃபீஸ்லேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கும் வந்து சரி நீங்கள் ஃபைலை வச்சுட்டு கிளம்பியிருப்பீங்க அப்படின்னு நினச்சி அவனும் கிளம்பிடுறான். இங்கே நீங்களோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நிறையா இருந்தனால உங்கள் மூஞ்சிக்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு கீயை எடுக்கலை. ஃபைல் வந்து நீங்கள் கரெக்டாக கதவை திறக்கும் போது கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கார்டை வந்து எடுக்காமே கதவை திறந்துக்கிட்டு அப்படியே ஃபைலை பிடிச்சிட்டு உள்ளே வர அது டக்குன்னு வந்துட்டு போய் க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆனதும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு திரும்பத்துக்கும் டோர் க்ளோஸ் ஆகிறது கரெக்டாக அங்கே உள்ள இதில் தான் வச்சுருப்பீங்க, செல்ஃபில் தான் வந்துட்டு கொண்டு போய் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் கூட அரேஞ்ச் கூட பண்ணல. அதுக்குள்ளே வந்துட்டு டக்குன்னு கதவு சாத்தவும் நீங்கள் பயந்துடுறீங்க. பிகாஸ் அந்த கதவு எப்படின்னா ஆட்டோமேட்டிக் டோர் லாக் வந்துட்டு உள்ளுக்குள்ளே லைட்டும் வந்துட்டு கதவு திறந்துருக்கும் போது எரியும், லாக் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். கார்டு வேறு நீங்கள் வெளியில் வச்சுட்டீங்க, கீ கார்டு. அதனால் வந்துட்டு டக்குன்னு அது லாக் ஆகிடுச்சு. உங்களுக்கோ பயமாக இருக்குது. இருட்டுனா உங்களுக்கு பயம். நீங்கள் அப்படியே ஐயோ என்னது இது கதவு மூடிடுச்சு அப்படின்ட்டு இப்போ பதட்டத்தில் அப்படியே கொடுக்கணும் ஓடி வந்து ஹலோ யாராவது இருக்கீங்களா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு போட்டு கதவை தட்டுறீங்க. அதுவும் வந்து சவுண்டு ப்ரூஃப், சுத்தமாக வெளியில் சவுண்டு கேட்கல. உள்ளுக்குள்ளே ரொம்ப நேரம் அப்படியே இருக்கீங்க. கதறீங்க. ஜன்னல் எல்லாத்தையும் தட்டி பார்க்குறீங்க. எதையுமே திறக்கிறதுக்கு ஆளே இல்லை. யாராவது இருந்தால் தானே. யாருமே இப்படி ஒருத்தர் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. பிகாஸ் நீங்கள் எப்போவுமே ஜேகேவோட ரூம்லேயே இருக்கிறனால உங்களை யாரும் அதிகமாக பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு சிலர்கிட்ட மட்டும் பழகிருப்பீங்க. அவங்களுமே நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினச்சிட்டு தானே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு யாருக்கும் தெரியல. ஜிமின் இருந்தால் அவன்கிட்ட பேசிட்டு அவனோட தான் இருப்பீங்க. அதனால் அவனாவது உங்களை தேடி இருப்பான். அவனும் வேறு வேலை விஷயமா வெளியில் போனனால கவனிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் அவ்வளோதான். அவங்களுக்கு பதட்டம் பயம் அப்படியே உங்களுக்கு இருட்டுக்குள்ளே யாரோ நிற்கிற மாதிரி இருக்க பயந்து போய் அப்படியே அலறி அடிச்சுட்டு அப்படியே முட்டியை கட்டிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்போது கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு என் ஃபோன் அப்படின்ட்டு இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ வந்துட்டு உங்கள் ஹேண்ட்பேக்குள்ளே கையை தடவி ஒரு வழியாக ஃபோன் எடுத்துடுறீங்க. அந்த ஃபோனை ஆன் பண்ண கூட பயமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் ஃபோனை வந்து உங்களுக்கு ஜிமின் தான் வாங்கியே கொடுத்துருப்பான். பிகாஸ் உங்கள்கிட்ட ஃபோன் கூட இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மாட்டே ஒரு சாதாரண ஒரு கீபேட் ஃபோன் தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு போகிற பொண்ணு எப்படி ஃபோன் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் தான் நீங்கள் எவ்வளோ வந்துட்டு வேணாம் இல்லை அது அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க, அது மேலே சொல்ல சேலரியில் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கி கொடுத்துருப்பான். பிகாஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு. ஸோ அந்த ஃபோனை தான் இப்போ தேடுறீங்க. உங்களுக்கு தேடி ஒரு வழியாக கையில் ஃபோன் எடுத்தாலும் கை நடுக்க தாங்கல. ஃபோனை ஆன் பண்ண அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற ரூமுக்கு வெளியில் ஏதோ சேனல் கேட்டால் ஒரு உருவம் மாதிரி தெரியுது. நீங்கள் என்னது இது அப்படின்னு பயந்துட்டு அப்படியே கிட்ட போய் பார்க்குறீங்க. ஒரு வேளை யாராவது நிற்பாங்களோ ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ அப்படியே ஜன்னல் கிட்டே போய் கண்ணை வச்சு பார்க்க அங்கே அப்படியே வேம்பயர் ஒன்று கேர்ள் அப்படியே பிடிச்சி கழுத்தில் பைட் பண்ணுறதை பார்க்குறீங்க. அவ்வளோதான் இல்லை. அப்போ கரெக்டாக நீங்கள் ஃபைலை வந்து சும்மா தானே கபோர்டில் வச்சுருப்பீங்க. அது ஒழுங்காக கூட ஆர்டர் வைக்கல அரேஞ்ச் பண்ணி. அதனால் அது ஓரத்தில் நின்றுடுது. திடீர்னு டப்புன்னு அப்படியே சரியுது.
இப்போ ஃபைல்லாம் ஒன்று டப்பு டப்பு கீழே விழுக, அவ்வளோதான், சும்மாவே பயந்தாங்கொழி. இப்போ ஃபைல் விழுந்த சத்தத்தில் அப்படின்னு கத்தி அப்படியே ஃபோனை கீழே போட்டுடுறீங்க. அது அப்படியே கீழே விழுந்துடுது. நீங்கள் பயத்தில் மயங்கிடுறீங்க. ஸோ அப்படியே மயங்கி கிடக்குறீங்க. இங்கே ஜேகே வீட்டுக்கு வந்துட்டு அவன் குளித்து சாப்பிட்டுட்டு அப்படியே அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். ஜிமினா வந்துட்டு அவன் வந்து வேறு வெளியூருக்கு போயிருக்கான் வேலை விஷயமா. ஸோ உங்கள் அம்மா இங்கே வெயிட் பண்ணி பார்த்தவங்க, என்ன பொண்ணு இவ்வளோ நேரம் ஆகி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவரோ, நானே வந்துட்டா, இன்னும் உன் பொண்ணு வரலையா, எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரில. ஏன்ப்பா என் பொண்ணை அந்த மாதிரி பட்ட பொண்ணாப்பா? இல்லைப்பா, வேலை முடிஞ்ச வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துருப்பா, ஏதோ ஆயிருக்கு போல இருக்கு, பயமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. உன் பொண்ணு வேலை முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு வருவாளா? அவளுக்கு எங்கே வேலை சொல்லிடுமோன்ட்டு நைஸாக ஓபி அடிக்கிறதுக்காக வராமல் இருக்கா. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அவள் தான் வந்து சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தை கொஞ்சம் கூட மனசாட்சியெல்லாம் பேசுது. எந்த நேரத்தில் கூட இவங்க விஷயத்தையே பேசுகிறாங்களேன்னு உங்கள் அம்மாவுக்கு அழுகியாக வருது. யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது ஒன்றும் தெரியல. அப்படியே வந்துட்டு அவங்களால இருக்கவே முடியல. வீட்டுக்கு வாசலுக்கு நடந்தவங்களுக்கு ஜிமினோட நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அம்மா எனக்கு ஏதோ ஒன்று அப்படின்னு என்னால் கால் பண்ண முடியலன்னா நீ இந்த அண்ணனுக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப நல்ல அண்ணாமா அப்படின்னு ஜிமினை பற்றி நிறையா சொல்லியிருப்பீங்க. அதனால் நீங்கள் அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் வச்சுருப்பீங்க ஜிமின் கிட்ட. அதனால் வந்துட்டு உடனே அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்து அவங்க ஃபோன் எடுத்து தேடி பிடிச்சி ஜிமின் நம்பருக்கு கால் பண்ண. ஜிமினோ, என்ன அம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்கன்னு, அம்மா சொல்லுங்கள் என்னாச்சு அப்படிங்கிறான். தம்பி ஹீராமாவை இன்னும் காணோப்பா, அதான் உனக்கு. ஓ இன்னும் போகலையா, இவ்வளோ நேரம் ஆச்சுன்ட்டு. சரி சொன்னால் அவங்க பயந்துருவாங்கன்ட்டு. அதுவா ஆண்டி, நானும் ஆஃபீஸில் தான் இருக்கேன், பயப்படாதீங்க, இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் டைம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு எதாவது இருக்கக்கூடாதுன்ட்டு பொறுமையாக சொல்கிறான். அம்மாவோ அவன் சொல்லவும், அப்படியே தம்பி நான் ரொம்ப பயந்துட்டப்பா, எப்போ வருவா? வர லேட் ஆகும் ஆண்டி, நீங்கள் அவளை எதிர்பார்க்காம சாப்பிட்டு படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் வந்துட்டு காலை கட் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் கூப்பிட்டது நம்ம ஜேகேக்கு தான். ஜேகே வந்துட்டு என்னடா அப்படிங்கிறான். அது உன் பிஏ ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவள் இன்னும் வீட்டுக்கு போகல. அதுக்கு ஏய் என்னடா, நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறா. அது தெரியும், அவள் ஆஃபீஸ் முடிஞ்சு வெளியில் போனதுக்கப்புறம் எங்கள் ஊர் சுற்றுறான்னு பக்கத்து ஏன் வேலையா அப்படிங்கிறான். என்ன மச்சான் இப்படி பேசுகிற, அவள் அந்த மாதிரி பொண்ணு இல்லைடா. இங்கே பார், உன்னோட இதெல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட சும்மா சொல்லியிருக்காது அப்படின்னு ஜேகே கிடப்பாங்க. முட்டை பேச பார், இங்கே பாரு மச்சான், இப்போ ஊரில் இல்லை, இந்தா நானே வந்து பார்த்துருப்பேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அவளை காணணும் அவங்க அம்மா தேடுறாங்க, உன்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏய் நான் என்ன வெத்தலை மை போட்டு பார்க்குறேன்னா, பட் உன்னால் தான் யார் எங்கே இருக்காங்கிறத பார்க்க முடியுமே, ப்ளீஸ் மச்சான் உன் ஹெல்ப் தேவை அப்படிங்க. இரிட்டேட் பண்ணுற மச்சான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு அவனும் இப்போ அப்படியே உட்காந்த இடத்துலேருந்து அவங்க பாட்டி வந்துட்டு, என்ன தம்பி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு தோசையெல்லாம் சுட்டு வைக்க, அது சாப்பிட்டுக்கிட்டே, பாட்டி உங்களால் வர்றது தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு பாட்டியை மறைச்சிட்டு அவனும் அடுத்த நிமிஷம் என்னத்தையும் கண்ணை மூடி யோசிச்சவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். என்னாச்சு இந்த பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாட்டி பார்த்துட்டு இருக்க. அங்கேருந்து வேகமாக காரை எடுத்துகிட்டு வந்தோனோ அவனுக்கோ வந்துட்டு யார் எங்கே இருக்கான்னு பார்க்க முடியும். ஸோ அவனை கண்ணை மூடி யோசிக்க என்ன நடந்ததுங்கிறது அவனுக்கு தெரியுது. நீங்கள் லாக்கர் ரூமில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. ஷிட், சரியான யூஸ்லெஸ், இவ்வளோ போய் வேலைக்கு வச்சப்பார் அப்படின்னு வரும்போதெல்லாம் வாயில் திட்டிக்கிட்டே வரான். மின்னல் வேகத்தில் வந்து நிறுத்தணும் வரும். அடுத்த நிமிஷம் எதிர்பார்க்காம செக்யூரிட்டி பாஸ் அப்படின்னு பார்க்க, யோ யார் இருக்கா யார் இல்லை எதுவுமே பார்க்க மாட்டியா, அதான் சத்யா. இல்லை பாஸ் பார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. நான் மண்ணா கட்டி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே அவன் கடனை அந்த ரூமுக்கு தான் ஓடுறான். அப்படியே வந்து பார்க்க அங்கே கார்டு வெளியில் இருக்குது. கேக் கார்டை வெளியிலே வச்சுருக்குது லூஸு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே அவனும் வந்துட்டு கதவை திறக்க. நீங்கள் அங்கே அப்படியே மயங்கி கிடக்குறீங்க. அவனும் செக்யூரிட்டியை பார்த்து தூக்குங்க இவளை அப்படிங்கிறான். அவரும் நான் எப்படி தம்பி அப்படிங்கிறாரு. இப்போ தான் அவசரத்தில் அவன் வாய் விட்டதை பார்க்குறான். ஏன்னா அவருக்கு கால் முடியாதவர். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவங்கள அப்படியே கையில் தூக்கிட்டு அவனா மின்னல் வேகத்தில் எப்படி வந்தாலும் அதே மாதிரி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வரான். ஸோ அங்கே வந்து அவங்கள அப்படியே படுக்க வச்சுருக்கா. அவங்களும் வந்துட்டு அவங்கள செக்அப் பண்ணிட்டு, சார் பயத்தில் தான் மயங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு பயத்தில் தான் மயக்கம் வந்திருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் மயக்க தெரிஞ்சது கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல, எது நான் கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்ட்டு இப்போ தான் யோசிக்கிறான். இவ பேக்கு எங்கேயோ இருந்தது அப்படின்னு. அப்போ கரெக்டாக அவன் வெளியில் வரும்போது செக்யூரிட்டியாக அதை எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ வந்துட்டு ஃபோனும் பேகு எல்லாத்தையும் வந்து அவர் கொண்டு வந்து கொடுக்கவும் அதை பார்க்குறான். எடுத்துப்ப ஜிம்மினுக்கே, டே அவளுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லு, நான் அவளை சேஃபாக கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன், இதுக்கு மேலே நட முடியாது அப்படிங்க. மச்சான் நான் வந்துட்டுருக்கேன், அது வரைக்கும் மட்டும் இருக்கியா, ஆனாலும் ரொம்ப பண்ணுற ஜிமினி இவளுக்காக அப்படின்னு கத்த. டே சும்மா இருடா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க. ஜேகேக்கும் இங்கே கடுப்பாகுது. ஓ அவ்வளோ அக்கறை இருந்தால் நீயே வந்து பார்த்துக்கணும். டே நாங்கள் இருந்தால் நானே பார்த்துருக்க மாட்டேனா, என்ன மச்சான் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கா. சரி ஃபோனை வை பார்த்து தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கான் தலையில் வச்சுட்டு. ஸோ நீங்கள் அப்படியே கண்ண மூடி படுத்துருக்க.
யூஸ்லெஸ், யார் நீ வந்து என் உயிரை எடுத்துகிட்டு இருக்க? பாட்டியை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக விட்டு வச்சுருக்க. ஒரு வேலை உருப்படி இல்லை, இதுக்கு மேலே உன்னை வேலையில் வைக்கிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கா தூங்குறவங்கள பார்த்து. ஸோ அப்படியே திட்டிகிட்டு இருந்தேன், ரொம்ப லேராக்க இதுக்கு மேலே வச்சுட்டு தான் சரிப்பட்டு வருது அப்படின்னு ஜிமின் கால் பண்ணி, டேய் அவள் அட்ரஸ் இல்லை, நானே வீட்டில் விட்டு போயிடுறேன் அப்படிங்கிறான். சரி மச்சான், ரொம்ப நேரம் ஆனால் அவங்க வீட்லேயும் ஏதாவது நினைப்பாங்க அப்படின்ட்டு அட்ரஸ் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள மறுபடியும் தூக்கிட்டு அவனே வந்து காரில் படுக்க வச்சு ட்ரைவ் பண்ணிட்டு வரான். ஸோ அவங்க கிட்டே சொல்லியிருப்பான், நான் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு. ஸோ ட்ரிப்ஸ் முடிஞ்சதுமே நீங்கள் மயக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் எந்திரிச்சுவாங்க சொல்ல, அவனுக்கும் அவ்வளோலாம் டைம் இல்லை. ஸோ வீட்டில் கொண்டு போய் அப்படியே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வரான். அவன் வந்துட்டு காலிங் பெல் அமுத்துனது உங்கள் அம்மா தான் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் மயங்கி அவன் கையில் இருக்கிறத பார்த்து பயந்துடுறாங்க. ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் கொஞ்சம் மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் சொல்ல, அப்படியா ரொம்ப வேலையை என் பொண்ணு நான் ரொம்ப படுத்தி எடுக்கிறேன் போல் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் எழுதிச்சுக்கா. அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ எங்கே அப்படிங்கிறான். இங்கே தான் அப்படின்னு ஒரு ரூமை காட்டுறாங்க. அங்கே கொண்டு போய் அவங்கள படுக்க வைக்கும் தான் பார்க்குறான். அந்த ரூமே குடோன் மாதிரி இருக்குது. எதிராக இருக்காங்க, இதுக்கு பேர் ரூமா? என்னடா இது, எல்லாம் கஜானா போட்டு வைக்கிற ரூமெல்லாம் ரூம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவனும் அப்படியே பார்த்துட்டே இவங்களை படுக்க வச்சுட்டு சரி நமக்கு எதுக்கு அப்படின்னு வெளியே வர கரெக்டாக இப்போ அத்தையோ தண்ணி குடிக்க வந்தவங்க பார்த்துறாங்க. டேய் யாரா நீ எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்ட்டு காய்ச்சி முச்சுன்னு கத்த. இப்போ அத்தை மாமா பசங்கன்னு எல்லாம் வெளியே வந்துட்டு யார் நீ அப்படி இப்படின்னு கத்த. இங்கே ஜேகேக்கோ செம்ம கடுப்பாகுது. யார் இவங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லணும், எல்லாம் இந்த ஜிம்மினால் வருது. மயங்கி விழுந்தா எனக்கு என்ன வந்துச்சுன்னு போயிருக்கணும் அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்கள் அம்மாவை மறைச்சி பார்க்க. அவங்களும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, பொண்ணு மயங்கிட்டாலாம் வேலை பார்க்குற இடத்துல, அதான் அந்த தம்பி தூக்கிட்டாச்சு. உன் பொண்ணு மயங்கிட்டாளா இல்லை மயக்கிட்டாளா? ஆள் மயக்கி போனதுமே பிடிச்சிட்டாளா? இங்கே பாரு காரில் வந்து ஒருத்தன் விடுறான், எப்போ தப்பானவன்னு சொன்னால் ரொம்ப பேசுவேன், இப்போ பாரு அப்படின்ட்டு அவங்க வாய்க்கு வந்தாலும் பேச. இங்கே ஜேகேவையும் சேர்த்து வச்சு தானே அசிங்கப்படுத்துகிறாங்க. ஜேகேக்கும் செம்ம கடுப்பாகுது, சுருன்னு வருது, பாட்டியால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம கடுப்பில், ஹேய் லிசன் வாயை மூடுங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை வந்துச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டிகிட்டு இருக்க. அவன் கத்தில் பயந்து நீங்கள் தூங்கிட்டு இருந்தோம் அலறி அடித்து எழுந்து அப்படியே பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் இருக்கா, வெளியே எதோ சத்தம் கேட்குதுன்னு மெதுவாக தடுமாறி எழுந்து வந்து பார்க்க. அங்கே ஜேகே நின்று கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாஸ் அப்படின்ட்டு கிட்ட போக, உன்னை நான் ஃபயர் பண்ணுறேன், இதுக்கு மேலே நீ வேலைக்கு வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கத்த. கழுகியாக தாங்கலை, என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியல, அப்புறம் நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க அம்மா அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்க அம்மாவோ ஒரு பக்கம் எல்லாம் என்னால் தான் அப்படின்ட்டு அழுதுட்டுருக்காங்க. என்னம்மா நடக்குது, யாருமே என்னம்மா ஆச்சுன்னு. ஜேகேவோ யாராவது வாய் தந்தீங்க அவ்வளோதான், ஈரோடு இருக்க மாட்டேங்கிற மாதிரி மிரட்டிட்டு வெளியே பார்க்க. பத்தியா வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போகிறானுங்க, இல்லை இவளால் அப்படின்ட்டு அவங்க அப்படியே அத்தையும் வந்து உங்கள் முடிவை பிடிச்சி இழுத்து மயங்கி விழுந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அத்தனை அடி அடிக்கிறாங்க. நீங்களும் அடி வாங்கிட்டு ஒன்றுமே புரியாமல் எதுக்கு அடிக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க. நடத்தையை பற்றி தப்பாக சொல்ல உங்களால் தாங்கிக்க முடியல, போது நிறுத்துங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் இல்லை நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ண. அவங்களும் கேட்கல, அடிச்சுட்டு போயிடுறாங்க. கழுகியாக தாங்கலை, இருக்கிற வேதனையில் இது வேறேன்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த வேலையும் போச்சுன்னு நைட்டெல்லாம் அழுது மூஞ்செல்லாம் அப்படியே வீங்கி போயிருக்கு. நெக்ஸ்ட் டே ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணுறான். அண்ணா அப்படின்ட்டு நீங்கள் பேச, இங்கே பாருமா உனக்கு வேலை இருக்குது வா அப்படிங்கிறான். இல்லை பாஸ் தான் வேலை இல்லைன்னு சொன்னார் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் பாட்டி கொடுத்த வேலையை அவனால் எப்படி எடுக்க முடியும், அதெல்லாம் பாட்டி பேசிக்கிட்டாங்க, நீ வா அப்படின்னு சொல்கிறான். இல்லை இப்படியே சொல்லிட்டு இருக்க போறியா, கஷ்டம் உனக்கு தெரியும்ல அப்படின்னு. பிகாஸ் ஜிமின் நைட்டு வந்ததுமே செக்கேவை போய் பார்த்துருப்பான். செக்கேவோ கண்ட பெண்ணுக்கு காய்ச்சி மூச்சுன்னு எனக்கு தேவையா அப்படி இப்படின்னு கத்த. ஜிமினுக்கோ செம்ம கடுப்பாக இருக்கும். என்னடா நினச்சிட்டு இருக்க, அப்போ எங்கள் உயிர் மேலே உனக்கு அக்கறை இல்லையா? நான் சொல்கிறேன், ஆமாம் நான் அடிப்பட்டு கிடந்தப்பையும் என்னை காப்பாற்றினவா அவள் தான், பாட்டி சாக பார்த்தப்போ அவள் தான் காப்பாற்றிருக்கா. ஸோ எங்கள் 2 பேர் உயிரை காப்பாற்றிருக்கா. அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா, கொண்டு போய் விட்டுருப்பிய அப்போ பார்த்துருப்பியா வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீட்டிலே பிச்சைக்காரி மாதிரி இருக்காடா அப்படின்னு ஜிமின் எல்லாத்தையும் சொல்ல. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ அவளுக்கு நல்லது பண்ணாட்டியும் சரி, அட்லீஸ்ட் எது கெடுதலும் பண்ணாதடா, பாவண்டா அவளுக்கே தெரியாமல் நடந்ததுக்கு எப்பறம் அவள் பொறுப்பாவா? அந்த அத்தக்காரிக்கு வாய் ரொம்ப அதிகம்தான், அவளுக்கு இருக்க ஒரு நாளைக்கு அவள் முடிவு என் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினும் திட்டிகிட்டு இருக்கா. ஜேகேவோ என்ன எவ்வளவோ பண்ணி தொலைங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு அவனோ கடுப்பில் சொல்லியிருக்கான். ஸோ வந்துட்டு அவங்ககிட்ட ஜிமின் நீ வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட பயமாக இருக்க. இருந்தாலும் தயங்கி ஆஃபீஸ்க்குள்ளே வர நேற்று நடந்தது அரசல் புரசலாம் எல்லாம் தெரிஞ்சு அங்கங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ நம்மள தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போ பாட்டியோ வாயை மூடிக்கிட்ட எல்லோரும் வேலையை பார்க்குறீங்களா இல்லை இப்போயே ரிசைன் பண்ணிட்டு போகிறீங்களா அப்படின்னு ஒரு சவுண்டு விட. அதுக்கப்புறம் அங்கே நிற்பாங்க எல்லோரும் கப்சிப்பிட்டு வாயை மூடிட்டு கிளம்பிடுறாங்க. பாட்டி அப்போ தான் பார்க்குறீங்க அவ்வளோ கம்பீரமாக இருக்காங்க. ஸோ ஓடி வந்து பாட்டி அப்படின்னு ஹக் பண்ணிக்க. என்னடா கண்ணா ஏன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிறாங்க ஒன்றுமே நடக்காத மாதிரி. அதை பாட்டி என்ன வேலைக்கு வரக்கூடாது முடிவு பண்ணிட்டியா? அப்படி இல்லை, அது நேற்று. இங்கே பார் அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, இனி அதெல்லாம் எதுவும் பேரன் கேட்க மாட்டோம், நீ கண்டுக்காத, நீ வா. அவனுக்கிட்ட உன்னால் ஒர்க் பண்ண முடியலடி, ஓகே நீ ஜிமினிக்கில் ஒர்க் பண்ணு.
ஆ அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், அவனுக்கு தானே பிடிக்கல, நிஜமின்னு கிளறு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஜேகே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு உள்ள வரான். நீங்கள் அப்படியே நின்றுருக்க, இப்படி நின்றுட்டுருக்குது ஐடியாவா, வேலைக்கு வர்ற ஐடியா இல்லை அப்படிங்கிறான். நீங்கள் திருத்தணும் முடிக்க பாட்டியோ எதோ சொல்கிறதுக்கு முன்னாடி ஜேகே மீட்டிங் ஒன்று இருக்குன்னு சொன்னால, அது ஃபைல் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். எஸ் பாஸ் அப்படின்ட்டு நீங்களோ பாட்டிக்கிட்ட பரவாயில்ல நான் இவர் கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே சைகை பண்ணிவிட்டு ஜேகே முன்னாடி நடக்க நீங்கள் பின்னாடி நடக்கிறீங்க. பாட்டியோ எப்படியோ சரியான சரிதான் அப்படிங்கிற மாதிரி வந்த வேலை முடிஞ்சுன்னு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஜேகேவும் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, மாதிரிலாம் மிரட்டலை, உங்ககிட்ட வந்துட்டு ஃப்ரீயாகவே நடந்துக்கிறான். நீங்களும் அப்பாடான் இருக்குது, உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாட்டியும் ஓரளவுக்கு வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் இதாக தான் நடந்துக்கிறான். எங்கே வேலையை விட்டு தூக்கிடுவானோ, வேலை போச்சுன்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பாட்டியோ வீட்டில் என்னப்பா இப்போல்லாம் நேரத்தோட வீட்டுக்கு வந்துடுற, அதுவா பாட்டி மனசு இப்போ நிம்மதியாக இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறான். இதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் ஒரு பிஏ எனக்கு கொடுத்துருக்கீங்களே, அவள் தான் எல்லா வேலையும் இப்போல்லாம் பார்த்துக்கிறான். கொஞ்ச நாளாக பிரச்சனையாக இருந்தால் இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சாக இருக்க, அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்க, வாழ்க்கையிலே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போல்லாம் வந்துட்டு உங்களோட கொஞ்சம் ஓரளவுக்கு பேசுகிறான். மீட்டிங்லாம் அவனோட தான் போகிறீங்க. லூனா என்ன தான் இடையில வந்தாலும் அவனோ அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு அவளை வெறுப்பேற்ற தான் பண்ணுறான்னு புரிஞ்சாலுமே சரி ஓகே நம்மளும் வந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. அவன் சொல்லும் போது நீங்கள் எதையுமே இது பண்ணிக்கிறது கிடையாது. அவன் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு என்ன கைப்பிடிக்கிறீங்க அப்படிலாம் பயப்படாமல் இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, ஜிமின் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கி கொடுத்தா தான் இப்போ ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்கா. நீங்கள் இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. இதோ சொன்னல உன் சேலரியிலேருந்து எடுத்துக்குவேன், இங்கே பாரு இது பெரிய ஆஃபீஸ், இது எவ்வளோ பெரிய கம்பெனின்னு தெரியும்ல, இங்கே நீ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்ல, எங்கே போனாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இது நம்ம பாஸோட ஆர்டர், அவர் கூட நீ ஒரு பார்ட்டிக்கு போகிற அப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவனும் வந்துட்டு ஒரு பார்ட்டி வேறும் வாங்கி கொடுக்குறான். எதே அப்படின்னு பார்க்குறீங்க. எஸ், இதை நீ போட்டு தான் போய் ஆகணும். அது போட்டு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அவர் கூட தனியாக எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அவன் என்ன பேய் பிசாசா உன்னை கடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்க அப்படின்னு ஏதோ யோசிக்கிறீங்க. என்ன? ஒன்றும் இல்லை, ஆனாலும் எனக்கு அது அவர் கூட எப்படி நான் தனியாக அம்மா எப்படி, அதெல்லாம் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், அவனுக்கு ஒரு ஹெல்ப் தேவை, அதை நீ பண்ணணும். என்ன ஹெல்ப்? அவன் எது பண்ணாலும் இதில் ஒரு விஷயம் இருக்கும், அதனால் நீ ரொம்ப வந்துட்டு அவன்கிட்ட எந்த விஷயத்தையும் நொங்கெடுக்காமல் இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இருந்தீன்னா போதும் ப்ளீஸ் அப்படின்னு ஜிமின் கேட்க. என்னண்ணா ப்ளீஸ்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னால் நான் செய்வேன். சரிடா, அப்போ ஒரு 3 days மட்டும் அவன் கூட போயிட்டு வரியா? 3 days-ஆ? நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிங்களே, அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அவங்கள தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் அந்த பார்ட்டி. அதுக்கு 100கணக்கான கம்பெனிஸ்லேருந்து ஆளுங்க வராங்க. ஸோ நீங்கள் கலந்துக்கணும், அப்போ நீ நல்லா இருக்கணும்ல, அதுக்கு தான். அப்படியா? போயிட்டு வந்துடுவேல, கரெக்டாக பண்ணிடுவேல. ஆனால் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எப்படி இதை சொல்கிறது அப்படின்னு பயந்துகிட்டே தான் வரீங்க. பிகாஸ் ஏன்னா எல்லா 7:30க்கும் ஏதாவது 7:30 கூட்டம்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்னதுமே ஆரம்பிச்சிடுதுங்க. காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஜிமினா இதுக்கு மேலே தாக்க முடியாதுன்னு வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பா. ஸோ அவன் உள்ளே போந்து அப்படியே எல்லாத்தையும் முறைச்சி பார்க்குறான். அவள் மேலே கை வச்சதுக்கே உங்களெல்லாம் சும்மா விட்டுருக்கக்கூடாது. நீங்கள் என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, இது அவங்க வீடு, இங்கே நீங்கள் ஒட்டு கொடுத்து வந்துட்டு என்னென்ன பண்ணுறீங்க, எதை நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஓவராக பேச. அதுக்கு மேலே அந்த லத்திராஜ் இருக்கான்ல, அவனும் என்ன உங்களை இப்போ மயக்கிட்டாளா, இவ்வளோ நாள் இவ என்ன மயக்கி இந்த வீட்டில் இருந்தா, எது உன் மூஞ்செல்லாம் கண்ணாடியில் பார்த்துருக்கியாடா, உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஜிமினோ அவங்கள நான் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறான். இவனும் என்ன ஆள் கிடச்சிட்டாங்கன்னு ரொம்ப ஆட்டம் போடுறியா, வேலை கிடச்சிட்டா நீ ரொம்ப பெரிய வேலை ஆயிடுவியா, காசு 4 காசு கையில் பார்த்துட்டானா ரொம்ப தான் ஆடுறா அப்படி இப்படின்ட்டு அவங்க உங்களை மறுபடியும் அசிங்கமாக பேச. அவங்க அம்மாவால் தாங்கிக்க முடியல. தம்பி நம்ம இங்கே இருக்க வேணாம், வெளியில் எங்களுக்கு வேறு ஏதாவது வீடு பார்த்து கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஏம்மா உங்கள் சொந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் வேறு வீட்டுக்கு போகணும், எதை அவள் வீடா அப்படின்ட்டு அவங்க அம்மாவோட அண்ணன் ஆரம்பிக்க. பின்ன உன் வீடா அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே கடுப்பா கிட்ட வரான். என்ன தம்பி என்ன தெரியும்னு ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்ட்டு அந்தாலும் பேச. இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு ஜிமினோ அவனை போட்டு விளாச. லத்திராஜ் வரான், அவனையும் போட்டு வெளுத்து எடுக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மாவை ஐயோ எவனையும் கூட்டிகிட்டு வந்து புருஷனையும் பிள்ளையும் அடிக்கிறாளே பாவி சண்டாளி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அலற. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அண்ணா ப்ளீஸ் வேணாம், பிரச்சனை இப்போதைக்கு, நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீ போயிட்டு வாமா, அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் ஒரு மாதிரி சொல்லிட்டு. ஆண்டி சரி நீங்கள் வீடு தானே பார்க்கணுண்டிங்க, நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு அவங்களெல்லாம் அப்புறம் கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போக.
இவன் ஒரு வாயிலாக போச்சு, அவன் இன்றைக்கி நம்மகிட்ட சண்டைக்கு வர மாட்டான், இவன் யாரில் ஓவர் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி அவரை பேசிட்டு, ஏங்க இன்னுமே அவனை பற்றி ஏதோ பிரச்சனை வருமோ அப்படின்னு கொஞ்சம் அத்தை பயப்பட, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டி, இத்தனை வருஷமாக ஏச்சு இங்கேயே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் புதுசாக போய் எங்கே இது பண்ணுறது, நம்ம இங்கேயே இருந்துக்கலாம், என்ன வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் வேலைக்காரி வச்சுருந்தோம், அவளுங்க போயிட்டாளுங்க தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் இல்லை சமைக்க ஆள் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வீட்டை மாற்றிட்டு அப்படியே ஜிமின் வந்து ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அது ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கு. இங்கேருந்து நீ ஆஃபீஸ்க்கு வந்துடு, அப்புறம் அம்மா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் வருவாங்க, அவங்க உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன் தம்பி வேணாம், நானே உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னான், அதனால தான் நான் உங்கள் பையன் மாதிரி. தெரியுதுப்பா, எனக்காக இவ்வளோ பண்ணுறேன் அப்படிங்க. அப்புறம் ஆண்டி அது உங்கள் வீடு தானே, ஏன் விட்டு கொடுக்கணும்? இல்லைப்பா, நான் நிறைய வாட்டி கேட்டு பார்த்துட்டேன், அவங்க என் நடத்திய அசிங்கமாக பேசுகிறாங்கப்பா. பொருசை இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும், சொந்த அண்ணனே இப்படி, அதனால தான் அப்படின்னு அவங்க சொல்ல. இப்போ தான் ஜிமினுக்கு புரியுது, அந்த நாய்ங்களுக்கெல்லாம் நான் ஒரு பாடத்தை இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து, நீ ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஏற்கனவே வாங்கினதுக்கே இன்னும் பணம் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் திருத்தல் முடிக்க, தான் சொல்லியிருக்கல உன் சம்பளத்தில் அதெல்லாம் பார்த்துக்கலாம், உனக்கு இப்போ நிறைய தேவைப்படுது, நிறைய எடுத்துக்கோ, 3 டேஸ்க்கு எதுக்கு இவ்வளோ? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு நாளைக்கு கிளம்பிடு அப்படின்னு அம்மாக்கிட்டையும் பேசிவிட்டு கிளம்பிடுறான். போன ஜிமின் சும்மா இல்லை, அவன் நினச்சா அவன் வேர்வொல்ஃபு எப்படி வேணாலும் அவங்கள இது பண்ண முடியும். ஆனாலுமே அவன் இவங்கெல்லாம் அவங்கள அவமானப்படுத்தி வெளியே தள்ளியிருக்காங்களே, அதே அவமானத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போலீஸ்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து செய்ய வேண்டியதை சொல்லிடுறான். என்ன லத்திராஜை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணதான், அவன் வந்துட்டு ஏற்கனவே வந்து இது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு திடீர வந்தானா, அது மட்டும் இல்லாமல் அவன்ட்டு அப்பப்போ ட்ரக்ஸ் எடுக்கிற பழக்கமும் இருக்குது. ஸோ ட்ரக்கை வந்துட்டு விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கேஸ் போட்டு அவன் உள்ள தட்டுறதுக்கு திடீர்னு ஒன்று அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதிரடியாக போலீஸ் உள்ளே வருது. அவனும் பயந்து போய் என்ன போலீஸு அப்படின்னு பார்க்க, நீ ட்ரக்ஸ் விற்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதான் ட்ரக்ஸு விற்கிறேண்ணா, வாங்கி திங்க இங்கே பற்ற மாட்டேங்குது, இதெல்லாம் இது விற்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனும், அப்படிலாம் இல்லை பொய்யா இருக்கும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவன் ரூம்க்கு எது அப்படின்னு கேட்டு அதை சர்ச் பண்ணுற மாதிரி உள்ளே போய் அப்படி இவங்களே வச்சு இவங்களே எடுக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாததா போலீஸ்க்கு. ஸோ இங்கே பாருங்கள் சார், இவனோட ரூம்லேருந்து இந்த ட்ரக்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு கொண்டு காட்ட, இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் அவனுக்கும் கொஞ்சம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குல்ல, அதனால் பயந்து எங்கே போலீஸ் பிடிச்சிட்டு போயிருமானோ வெளியே ஓட பார்க்குறான். அப்போ அப்படியே அவனை வளைச்சி பிடிச்ச போலீஸோ எங்கோட தப்பிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி அவனை தெருவா அடித்து இழுத்துட்டு போக இங்கே அவங்க மாமா அத்தைக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ குடும்பமே கேவலப்பட்டு போய் நிற்குது. அது மட்டும் இல்லை, ஜிமின் அடுத்த நிமிஷம் மறுபடியும் போலீஸோடு வந்து இவங்க தங்கச்சியோட வீட்டில் வந்துட்டு அவங்கள்ட்டேருந்து பிடுங்கிட்டு இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டை விட்டு துரத்தி விட தான் பொண்ணோட அப்படியே வெளியில் வந்து நிற்கிறாரு. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மாமாவோ சின்னதாக ஒரு வீட்டை பார்த்துட்டு போக அங்கே இருக்க மாட்டேன்னு அவர் பொண்ணு அடம்பிடிக்க, இவ்வளோ தான் என் சம்பாத்தியத்துக்கு இந்த வீடு தான், இவ்வளோ நாள் அங்கே ஏற்றி பொழைச்சிட்டோம், இதுக்கு மேலே முடியாது, உன் அண்ணன் வேறு போலீஸில் இருக்கான், அவனை எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல, மானம் போச்சு அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வீட்டில் அவளுக்கு இருக்கவே பிடிக்கல. அவங்க பொண்ணை வந்து ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கா, அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் அவகிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் காட்ட அவ்வளோ மிச்சம் மீதி அவங்க வீட்டில் அந்த நகை பணத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு அவனோட ஓடி போயிடா. பையன் ஒரு பக்கம் போலீஸில் இருக்கான், பொல்ல இப்படி ஓடி போச்சுன்னு அவமானத்தில் இருக்காங்க அவங்க. இப்படி இது நடந்துட்டு இருக்கிறது கூட உங்கள் அம்மாவுக்கு தெரியல. அந்த வீட்டை வாங்கின ஜிமினோ உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை உங்களுக்கே கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் சேகேவோட அப்படியே ஏர்போர்ட்டில் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைமா அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறீங்க, வா அப்படின்னு அவனே எல்லா ப்ராசஸையும் முடிச்சு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே ஜேகே அமைதியாக கண்ணை மூடி படுத்துட்ருக்க, நீங்கள் பக்கத்தில் உட்காந்து திருத்தணும் முடிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டு அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அப்படியே பயந்து அவன் கையை இறுக்கி பிடிக்கிறீங்க. அவனும் முழிச்சு உங்களை பார்க்க, சாரி அப்படின்னு கையை எடுத்துக்கிறீங்க. அவனும் ஒன்றும் சொல்லலை. அப்படியே வந்துட்டு இப்போ அவனோட இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டமாக தானே இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கீங்க. அது பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. அதுக்குள்ளே போகிறீங்க. அங்கே வந்துட்டு 100கணக்கான கம்பெனிஸ்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் அங்கே ஜேகேவோட அப்படியே உள்ளே போக அங்கே லோனாவும் வந்திருக்கா. அவ்வளோ அப்படியே அவளுக்கு பற்றிக்கிட்டு எரியுது. என்ன இவ கூடயே திரியிறாரு, நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, இவளை விட அப்படி நான் என்ன குறைஞ்சி போயிட்டேன், பண்ணி குளிப்பாட்டி வச்சாலும் பண்ணி தான், இவன் என்னமா பெரிய பவுடர் போட்டால் அழகி ஆயிடுவாளா, அப்படி பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி கேவலமாக பேசிட்டு லூனாவை ஜிகே முன்னாடி வந்து நிற்க, அப்படியே ஜிகேவா அவளை அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் கூட்டிகிட்டு நிற்கிறேன். ஜிகே போதும், ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, என்னை வெறுப்பேற்றினவங்கக்காகவே பின்னாடி தெரியுறீங்களா, உங்கள் பின்னாடி நான் காலேஜ் டேஸ்லேருந்து அலையிறோன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் என்ன அவாய்ட் பண்ணிட்டு அப்படி என்ன இருக்குன்னு இந்த பிச்சைக்காரி பின்னாடி அலையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வர ஜேகேவை உங்களை அப்படியே பிடிச்சி தான் பக்கம் நிறுத்திட்டு, ஹே மைண்ட் யுவர் பிஸ்னஸ்,
வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கரெக்டாக வந்துட்டு அந்த வராங்க. அவங்கக்கிட்ட சொல்ல அவங்களும் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு மேம் எதுக்கு அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவர் தான் எனக்கு சீஃப் கெஸ்ட்டே, அவரை நல்லபடியாக பார்த்துக்கிறது சார் சொல்லிக்கார், உங்களுக்கு ரூம் கொடுத்துருக்காங்களே அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் யுவர் ரூம் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீஸை கொடுக்க அதை வாங்கிட்டு ஆப்போசிட்டில் போக என்ன என் பக்கத்தில் இருப்பான்னு பார்த்தா தூரமாக இங்கே போகிறான், அது எப்படி எங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் ரூம் கொடுத்துட்டு அவனுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு அந்த சர்வன்ட் கிட்ட சண்டைக்கு போக அவனும் படித்தவ தானா இவ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ அவளோட பிஏஓ மேம் பிஹேவியர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு ஒரு வழியாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போக அது எப்படி என் பக்கத்தில் இல்லாமல் அவன் தனியாக போகலாம் முடியாது, அவனை மாற்ற சொல்கிறேன்னு சர்வன்ட் கிட்ட போய் எனக்கு தெரியாது அவனை இந்த ரூமுக்கு மாற்றுங்கிற மாதிரி சண்டைப்படாவணும். சார் மேடம் இது சாரோட ஆர்டர், எங்களால் மாற்றி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். லூனா செம்ம கடுப்பில் இருக்கா. எங்கள் ஜேகேவோ நீங்களும் அவனும் ஒரே ரூம் தான். ஸோ வந்துட்டு அது பெரிய ரூமாக இருக்குது, டபுள் ரூம் மாதிரி உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே போகிறீங்க பார்க்குறீங்க அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. அப்படியே ஜேகேவோ லக்கேஜ்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆக போயிடறான். நீங்களும் லக்கேஜ்லாம் ஓகே ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் ஒரு ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகுறீங்க. ஸோ 2 பேரும் அட்டன் டயத்தில் வெளியில் வரீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வரதை பார்த்துட்டு பரவாயில்லையே நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி ஆகிட்டுன்ட்டு இல்லை சார் அடுத்து எப்படியும் ஒர்க் சொல்வீங்க அதான் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கோ, இவங்களுக்கு எப்படிப்பட்ட இந்த இதெல்லாம் அமைப்பு பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி நம்ம அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்லேயே கரெக்டாக பண்ணிடலாம். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கீங்க. என் கூடயே இரு, நர்வஸ் ஆகாத, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தைரியம் கொடுக்குறான். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே வெளியில் வந்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்போ அந்த ஆர்டர் கொடுத்தவர் கரெக்டாக வராரு. வந்துட்டு அவரும் ப்ராஜெக்ட் உங்களோட தான் செலக்ட் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க ஜேகே அப்படிங்க. தேங்க்ஸ் அங்கிள் அப்படிங்கிறான். என்ன தான் வந்து அங்கிள் அப்படின்னு பழகுனாலுமே அவர் வந்துட்டு ப்ராஜெக்ட் நல்லா இருந்தனால மட்டும்தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை வந்துட்டு மற்ற கம்பெனிஸ்லாம் வர கூப்பிட்டு அந்த பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. 3 நாள் அங்கே தான். ஸோ அவரோட அவன் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் கொஞ்சம் கேப்பிட்டு அப்படி நின்றுட்டுருங்க. அங்கேயும் லூனா வரா. அப்படியே அவனையும் மறைச்சி பார்க்குறா. அடுத்து உங்கள் பக்கம் திரும்ப இந்த அம்மா என்ன லூஸா, சம்மந்தமே இல்லாமல் நம்மளை மறைச்சிட்ருக்கு, அவர் பேசினா அவர்கிட்ட தானே போகணும், பைத்தியமா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் மைண்ட் செட்டோ. சரி எதுக்கு வம்பு, இனி அந்த அம்மா பேச வந்து நகர்ந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கா. கரெக்டாக அதே மாதிரி அவர் பேசிட்டு போனதோ லூனா அப்படி ஜேகே கிட்ட வரா. அப்போ நீங்கள் நமக்கு வம்பே வேணாம் ஓடிட்டு அங்கேருந்து நகர போகிறீங்க. ஜேகே உங்களை நகர விடாமல் உங்கள் கையை டக்குன்னு பிடிக்க நீங்கள் சார் அப்படின்னு பார்க்குறீங்க. நீ எங்கே போகிற, இங்கே இரு அப்படிங்கிறான். அவ்வளோ அப்படியே முறைச்சிட்டு 2 பேரும் அப்படியே கை பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு ஜேகே இனஃப் என்னால் முடியல, எதுக்கு இப்படி இவ்வளோ கூட கூட்டிகிட்டு சுற்றுறது பண்ணுறாமல் இப்போ கையை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, அவள் கையை விடுங்க, அவள் என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு அப்படின்னு சும்மா அந்த ஜேகே மனசுக்குள்ள அவங்கள விதைக்கிறதே இந்த லூனா தான். அவனும் உங்களை இழுத்துப்பா அப்படியே ஹக் பண்ணாமல் பிடிச்சிட்டு எஸ் அவள் என்னோட பெட்டர் ஹாஃப் அவரை போகிறவ வாட் அப்படின்னு லூனா. அதுக்கு மேலே உங்களுக்கு ஷாக் இருந்தாலும் ஜிமின் சொல்லி அனுப்பினது ஞாபகம் இருக்கா, அவன் என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீ எந்த ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பான் முன்னாடியே. அதனால நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே அமைதியாக மட்டும் நிற்கிறீங்க. ஜேகேவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, எனக்கு உன்னை பிடிக்கல, எத்தனை டைம் சொல்கிறது, ஐ லவ் ஹர், எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு, நான் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இதில் ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படிங்க. அது எப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கா. ஸோ ஜேகேவோ இங்கே இரிட்டேட் ஆகுது, நம்ம வேறு பக்கம் போகலாம் டார்லிங் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ண உங்களுக்கு ஜிவ்வுன்னு இருக்குது. உங்களுக்கோ ஜேகேவை பார்த்த நாள்லேருந்து அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனோ பெரிய இடம், அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டே இருப்பான். அவனை பார்த்தாலே கொஞ்சம் பயம் இருக்கும். ஜேகேவுக்கு அப்படி தான். உங்களை எப்போ பார்த்தானோ அப்போலேருந்து உங்கள் மேலே ஒரு இனம் பிரியாத ஒரு இது இருக்குது. ஸோ வெளியே காட்டிக்கல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கிஸ் பண்ணுவோம், அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் நோ ஜேகே, இப்போதைக்கு அவளை அவாய்ட் பண்ணுறதா அப்படிலாம் பண்ணுறேன், இதெல்லாம் நடந்துடல அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே கட்டுப்பாடு விதிச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஐம் சாரி அப்படிங்கிறான். நீங்கள் டக்குன்னு அவனை பார்க்குறீங்க. அது அப்படிங்க தெரியும், ஜிமின் சார் ஆல்ரெடி சொல்லி தான் அனுப்புனார். ஓ அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். அப்போ எல்லாம் என்னை பற்றி தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் நெருங்கி வந்து கேட்க ஜிமின் சார் சொன்னார் அப்படிங்கிறீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு சரி அப்புறம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்ட்டு அப்படியே ஆஃப்டர்நூன் இப்படியே ஒவ்வொரு இதாக முடியுது. அப்படியே அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ பார்ட்டி நடக்குது. அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஜிமின் பார்த்து எடுத்து கொடுத்த சாரீ அப்படியே வந்துட்டு நீங்கள் வியோ பண்ணுறீங்க. அது பிளாக் கலர் சாரீ செம்மையாக இருக்கீங்க. அந்த சாரியில் அப்படியே வியோ பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வர ஜேகே போகலாமா அப்படின்னு உங்கள் முன்னாடி அப்படியே பிளாக் கோட் ஷூட்டில் வந்து நின்னுவேன். உங்களை பார்த்து ஒரு நிமிஷம் வாவ் வெரி பியூட்டி அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா அப்படிங்கிறான். எஸ் பாஸ் அப்படின்ட்டு கூட நடக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படி போகும்போது பாஸ் சொல்லாத அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் கிட்ட நெருங்கி வர நீங்கள் அப்படியே செவத்தில் சாஞ்சு நிற்கா. உங்கள் கிட்ட வந்து உங்கள் காதுக்கிட்ட எங்கே இப்போதைக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவ, அதனால பாஸ் எல்லாம் சொல்ல வேணாம், கால் மீ ஜேகே ஆர் சங்கு, இல்லை உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படிங்கிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்டுக்க
என்ன அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு குனிஞ்சிக்கிறீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டேன் வா அப்படின்னு கை நீட்டான். முறை அவன் கையை நீங்களாக பிடிக்கிறீங்க. ஒரு மாதிரி நடுக்கத்தோட அவன் கையை அப்படி பிடிக்க அவன் கையில் அவங்க கையை கோத்துக்கிறான். ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பாட்டி நடுக்க எடுக்கிறது போயிருந்தோம். இவங்க ப்ராஜெக்ட் தான் வந்து இதாக இருக்குது. இவன் தான் வந்துட்டு அப்படின்னு உங்களை ஜேகேவை பற்றி எல்லா அறிமுகமும் முடிச்சதுக்கப்புறம் அவரும் தான் அந்த அங்கிள் பார்க்குறாரு. வாட் ஜேகே, அந்த பொண்ணு கையை விடாமல் இருக்கா, அவள் பிஏ மட்டும்தானா இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க, அது அங்கிள் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என் கல்யாணத்தை பற்றி எல்லாம் ரொம்ப ஈகராக இருந்தீங்களா. ஸோ சீஸ் ஹீரா, என் பிஏ மட்டும் இல்லை என் மனசையும் கொண்டவ, இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோடையுமே உங்களை அறிமுகப்படுத்த நீங்கள் அப்போ கூட எந்த ரியாக்ஷன் பண்ணாமல் அவங்களுக்காக சிரிச்சுட்டு உண்மைங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக மட்டும் இருக்கீங்க. வாவ் சூப்பர், நல்ல டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்ல பொண்ணு, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு ஜெகே கிட்ட சொல்ல, ஜெகே ஒரு நிமிஷம் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே நேரத்தை பார்த்த மாதிரியே நின்றுட்டுருக்கீங்க. லூனாக்கோ இதெல்லாம் பார்க்க வயிற்றுச்சலாக தாங்க முடியல. உங்களுக்கோ ஹீல்ஸை போட்டு நடக்க தெரியாமல் காலெல்லாம் வலிக்குது. சரி வேறு வழி இல்லாமல் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கீங்க. நீங்கள் ஜேகே வந்துட்டு அவங்க எல்லாரோட பேசிகிட்டு பார்த்துட்டு கால் வலி தாங்கம்மா சார் அப்படின்னு லைட்டாக அவன் கையை சொரண்ட. அவனும் அவங்க பக்கம் இப்படியும் அவனை முறைச்ச மாதிரி பார்க்க, சாரி குக்கி அப்படிங்கிறீங்க. வாட் அப்படிங்கிறான். ஜங்கு குக்கி அப்படிங்கிறீங்க. அவனோ சிரிச்சிட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிறான். நீங்கள் கால் ரொம்ப வலிக்குது, நான் கொஞ்சம் நேரம் அப்படிங்க. ஹே என்னாச்சு அப்படின்ட்டு உங்கள் காலை பிடிக்க வரான். ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நகர்றீங்க. அப்போ அப்படியே ஸ்லிப்பாகி விழுக போகிறீங்க. உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அப்படியே ஜங்குக்கு உங்களை மெதுவாக அங்கே உள்ள சேரில் உட்கார வச்சு உங்கள் காலை பிடிக்க, ஐயோ சார் என்ன பண்ணுறீங்க சாரோ அப்படின்னு மறைக்கிறான். இல்லை என் காலை போய் நீங்கள் அதனால் என்னாச்சு காலுக்கு அப்படின்னு காலை தூக்கி அவன் தொடையில் வச்சு அப்படியே உங்கள் செப்பலை வந்துட்டு கீழே கழட்டி வைக்கிறான். நீங்களும் அது ஹீல்ஸ் போட்டு பழக்கம் இல்லை, ரொம்ப நேரம் போட்டுட்டு இருந்த கால் வலிக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ தான் பார்க்குறான் கால் நல்லா செவந்து போய் அந்த செப்பல் கடிக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஓ மை காட், உனக்கு வராததெல்லாம் இதுக்கு பண்ணுற, இந்த ஜிம்மின்னு சொல்லணும் அந்த லூசு பயிர் பண்ணதா. இல்லை சார், பார்ட்டினா எப்படி இருக்கும், அங்கே ஏற்ற மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணணும், எல்லாம் ஏன் தப்பு தான், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இட்ஸ் ஓகே, நோ வரிஸ். இப்போ என்ன அந்த செப்பல் சரியில்லை, ஓகே அதை விட்டுருங்க, வேணா என் ஷூ அப்படிங்க. இது இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க, ஓ மை காட் உனக்கு பத்தாது பெருசு, ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், நான் வேணா உன்னை தூக்கிட்டு அப்படின்னு உங்களை தூக்க போகிறேன். ஐயோ சார் அதெல்லாம் வேணாம், நானே பொறுமையாக நடந்து போயிடுறேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஹேய் கமான், இது ஜஸ்ட் ஒரு ஹெல்ப், ஏன் தப்பாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்க. சார் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் முன்னாடி ஒரு ட்ரேவோட ஒரு தண்ணி நிற்கிறான். ஜேகேவோ இல்லை இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ல, சார் தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் மறுக்க முடியல. அங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல, சாரி நான் வேறு ஒன்றை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டாடி. இட்ஸ் ஓகே நீங்கள் போய் பேசுங்க, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஹேய் நீ என்ன நம்பிக்கை வந்திருக்க, உன்னை அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன், கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்காரியா, இந்த ட்ரிங்க்ஸை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். பிகாஸ் வந்து ஒரு மரியாதை அங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன். ஸோ அதுக்காக 2 சிப்பாவது பண்ணிட்டு வராங்க. இட்ஸ் ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அவனும் எடுத்த 2 சிப் தான் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ உங்ககிட்ட பேசும்போது நாக்க குளருது. நீ ரூமுக்கு போயே ஆகணுமா அப்படின்னு ஒரு மாதிரி பேச, சார் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ அந்த சர்வன் வந்துட்டு நகரும் போது லூனா கிட்ட ஏதோ கண்ணை காமிச்சதை கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ தெரியா இல்லாத மாதிரி படுது. அவனும் தெரில, இதை குடித்ததும் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். நீங்களும் ஆஹா எதையோ கலந்து கொடுத்துட்டா போல இருக்கே படுபாவி, என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு இதுக்கு மேலே இங்கே வந்தால் சரிப்பட்டு வராது. சரி சார் வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். 1 செகண்ட் அங்கிள் கிட்ட சொல்லிட்டாரேண்ணே. ஆனால் போய் சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்கள கைப்பிடிச்சி, நான் வேணா ஒன்றா அப்படின்னு. நீங்களே நடக்க முடியல, உங்களையும் நான் தான் கூட்டிகிட்டு போனோம், இதெல்லாம் நானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள், இல்லை பரவாயில்ல சார் நான் நடந்து வரேன் அப்படின்ட்டு. பார்க்குறவங்களுக்கு ஜங்குக்கு உங்களை வந்து தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் தான் ஜங்குக்கே தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அவனுக்கும் போதை தலைக்கேறு, அவனும் வளர ஆரம்பிக்கிறான். ஸோ மெதுவாக வந்து சார் கீஸ் அப்படிங்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க மேலே சாயிறானே தவிர பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான், கீயும் கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்களும் தலையில் அடிச்சுக்காது குறையா. ஐயோ சார் கொஞ்சமாக வந்து நில்லுங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவ்வளோ பெரிய மனசு அப்படின்ட்டு கீயை ஒரு வழியாக அவன் ஃபேன் பாக்கெட்டுக்குள்ளே வேறு வழி இல்லையே, அப்புறம் கையை விட்டு அப்படியே தேடுறீங்க. ஆனால் ஏய் என்னமோ பண்ணுது என்ன பண்ணுற அப்படின்ட்டு அவங்கள அப்படியே கையை பிடிச்சான். அப்படியே நீங்கள் அவனே பார்க்க அவங்களே பார்க்குறான். 2 பேரோட கண்ணும் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்க. சார் கி அப்படிங்கிறீங்க. பிகாஸ் அவன் அப்படியே அவங்கள நெருங்கி கிட்ட வந்துட்டான். உங்கள் மூஞ்சிக்கிட்டே இருக்க அவன் மூஞ்சி அப்படியே அவங்க லிப்பும் ஒரசுற மாதிரி இருக்க. உங்களுக்கோ அவன் ஏதோ போதையில் தான் அப்படிலாம் பண்ணுறான்னு பயம் வருது. சார் கீஸ் அப்படின்னு உதட்ட நடுங்க நீங்கள் சொல்ல, அவன் லிப்ஸோட லைட்டாக உரசுது. அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் சொன்னதில் அப்படியே மண்டையை குலுக்கிட்டு அப்படின்னு பார்க்குறான்.
கீஸ் அப்படிங்கிறீங்க. அவங்க கை இன்னும் அவன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அவனும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி கீயை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து அவங்க மேலே அப்படியே சாயிறான். நீங்களோ அப்படியே தட்டு தர மாதிரி ஓப்பன் பண்ணி அவனை அப்படியே மலமாடு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே இழுத்துட்டு போய் ஒரு வழியாக அப்படியே பெட்டில் தள்ள அவன் கூட சேர்ந்து நீங்களும் விழுகிறீங்க. 2 பேரும் அப்படியே படுத்துருக்க. ஜேகே கீழே மேலே நீங்கள் அவனையும் பார்த்துட்ருக்க. அவனும் அவங்க ஃபேஸ் அப்படியே ஒத்து பார்த்துட்டு பியூட்டிஃபுல் அப்படிங்கிறான். அப்படின்னு காதை கொடுத்து கிட்ட கேட்க அவனும் உங்கள் காதில் வந்து நீங்கள் ஏதோ சொல்கிறான்னு காதை கொடுக்க அவனும் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஜிவ்வர் இருக்குது. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அவனை நவுத்த பார்க்க அவனும் இப்போ உங்களை கீழே போட்டு அவன் மேலே அப்படியே உங்கள் ஃபேஸே பார்க்குறான். யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் அப்படின்ட்டு உங்கள் கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண உங்களுக்கும் அப்படி நாடி நரம்பெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்க ஒரு மாதிரி இருக்க. வந்த வேகத்தில் கதவை வந்து 2 பேர் லாக் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்களே அவனை பிடிச்சி தரேன்னு ஒரு வழியாக இழுத்துட்டு வந்துல பெட்டில் போட்டிருப்பீங்க. ஸோ அண்ணல் வேகத்தில் உள்ளே வந்தவளோ அப்படியே லூனா பின்னாடியே வந்திருப்பா. ஸோ அவளை வந்துட்டு 2 பேர் இந்த மாதிரி இருந்தால் விடுவாளா? அவ்வளோ செம்ம கடுப்பில் நான் இருக்க வேண்டிய இடத்துல நீயா அப்படின்னு அவங்கள பிடிச்சி இழுக்க அப்போ தான் ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. லூனா அப்படியே செம்ம காலில் நின்றுட்டுக்கா. என்ன ஜேகே நடக்குது? இத்தனை வருஷமாக உன் பின்னாடி நான் அலைஞ்சிட்ருக்கேன், நீ என்னடா இவக்கிட்ட அப்படின்னு அப்படி என்ன இவக்கிட்ட இருக்க அப்படின்னு உங்களை அடிக்க கை வாங்கிட்டு வர ஜேகேவோ லூனாவை அப்படியே செம்ம கொலவெறியோட மறைச்சி அவளை பிடிச்ச ஒரு தள்ளு தான். அவன் தள்ளின வேகத்தில் அவள் அப்படியே பின்னாடி போய் விழுகிறா. ஸோ விழுந்த வேகத்தில் அவள் கையிலேருந்து அப்படியே அடிபட்டு பிளட் வருது. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்த வேம்பயர் முழிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே ஜேகேவோட கண்ணெல்லாம் மாறுது, பல்லெல்லாம் வெளியே வருது. அவனும் அந்த பிளட்டு ஸ்மெல்லுக்கு அப்படியே ஒரு மாதிரி அரக்கனாக மாறி நிற்கிறான். லூனா அவனை அந்த கெட்டப்பில் பார்த்ததுமே அரண்டு போயிடுறா. அவ்வளோதான், இவ்வளோ நாள் லவ் கிவனு சுற்றினவளுக்கு எங்கே ஓடிச்சுன்னு தெரியல. இப்போ தான் உயிரை காப்பாற்றினா போதுன்ட்டு ஜேகே ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, தெரியாமல் வந்துட்டு இந்த பக்கம் என்னை விட்டுருங்க அப்படின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறா. பட் ஜேகேவை விடுற மாதிரி இல்லை. அவளை அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி கிட்ட கொண்டுடுவான். அப்படியே கடிக்கிறதுக்கு பல்லெல்லாம் வெளியே வருது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. அவள் கத்தில் சுயநலம் பெற்ற நீங்கள் டக்குன்னு ஓடி வந்து அப்படியே லூனாவை பிடிச்சி ஜேகேவையும் லூனாவையும் பிரித்து விட்டு லூனாவை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு ஜேகேவை இறக்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவோ ரொம்ப நேரம் அப்படியே ஒரு மிருகம் மாதிரி உரிமிக்கிட்டு அவங்களையும் பைட் பண்ணதான் ட்ரை பண்ணுறான். நீங்களும் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் சார், கொஞ்சமாவது சுயநனவுக்கு வாங்க சார் அப்படின்னு போட்டு அவனை தட்டுன்னு தட்டி அவனை நீங்களும் கான்சியஸ் பண்ண அவனும் அப்படியே தான் இருக்கான். ஸோ உங்களை கடிக்கிறதுக்குள்ளே அவங்க கழுத்துக்கிட்ட அவன் வந்ததும் நீங்கள் அவன் ஃபேஸை அப்படியே பிடிச்சி உங்கள் பக்கம் திருப்பி இப்போ அவன் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவனோட பல்லெல்லாம் அப்படியே உள்ளே போயிடுது. அவனும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் மறந்து கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படியே சங்குக்கோட இயல்பான நிலைக்கு மாறுறான். அவனும் அப்படியே உங்களை பார்க்க உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜங்குக்கு வேற போதையில் இருக்கான். அவனும் தடுமாற அவனை கொண்டு போய் பெட்டில் தள்ளிவிட்டு அப்படியே பெட்ஷீட்டை பொடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து உங்களுக்கு கொடுத்த ரூமில் படுத்துக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் தலையில் கை வச்சுட்டு எழுந்து உட்காந்த ஜங்குக்கு நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. இடையில அவன் வேம்பையாராக மாறினது இது லூனாக்கு தெரிஞ்சா யார்கிட்டலாம் இப்போ சொன்னாலோ அப்படிங்கிற பயம் வருது. ஸோ அவ்வளோ பயத்தில் ஓடிருப்பா. அதுக்கப்புறம் தான் அதை பற்றிலாம் யோசிச்சிருப்பா, அது யார்ட்டையா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அவளுக்குமே அந்த நேரத்தில் யார்கிட்ட சொல்லணும் தெரியல, பயத்திலே அப்படியே உறைஞ்சி போயிருந்திருப்பா. ஸோ அவளோட மெமரிஸை அழிச்சிட்டா அவளுக்கு இது ஞாபகம் இருக்காதுன்னு சங்குக்கோ எழுந்த உடனே பண்ணுறது அதுதான். அதே மாதிரி தான் உங்களோட மெமரிஸை அழிக்கணும்னு நினைக்கும் போது தான் கிஸ் பண்ணது ஞாபகத்துக்கு வருது. அதை நான் மெமரிஸ் அழிச்சிட்டா மறந்துடுவாளே அப்படின்ட்டு இருக்கு. பட் அவனுக்கு வேறு வழி தெரியல. நீங்களும் அவனை வேம்பேராக பார்த்தனால உங்கள் மெமரிஸையும் எரேஸ் பண்ணி விட்டுறான். உங்களுக்கும் என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை. மார்னிங் நீங்கள் எப்பவும் போல எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சார் அப்படின்னு அவன் முன்னாடி வந்து நிற்க அவனுக்கு தான் எல்லாம் ஞாபகம் இருக்கேன். அவன் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்களோ சார் இப்போ நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. ஐ எம் ஆல்ரைட் அப்படிங்கிறான். சார் நேற்று நைட்டு அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. எதுவுமே ஞாபகம் இல்லை. அவனுக்கு லாஸ்ட்டாக அவனை கூட்டிகிட்டு வந்த மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. சார் உங்களுக்கு யாரும் இதை கொடுத்துட்டாங்க போல், நீங்கள் தடமாறிட்டு இருந்தீங்க, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் அப்படின்னு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே கேட்க அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரில சார், டயர்டில் தூங்கிட்டேன் போல். ஆனால் இது யாரோ திட்டமிட்டு தான் சார் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு லூனா மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது உங்களை வந்துட்டு அங்கிள் நம்ம 2 பேர்த்தையும் கூப்பிட்ருக்காரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிறீங்க. ஸோ வந்துட்டு 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொன்னனால அவர் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்காரு. 2 பேரும் கூட உட்காந்து சாப்பிட்ணுன்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஜங்குக்கு சொல்கிறான், அங்கிள் இந்த மாதிரி லூனா பண்ணிட்டா, இதை நான் என்னோடய பாணியில் இது பண்ணியிருப்பேன், பட் இது உங்களோட இடம், இங்கே உங்ககிட்ட சொல்லாமல் நான் பண்ணால் தப்பாக போயிடும், அதுக்கு தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே அவர் ஐம் சாரி ஜங்குக், இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை, நான் எல்லா கம்பெனிஸும் கூப்பிட்ட மாதிரி தான் அவங்களையும் கூப்பிட்டேன், ஐ ஆம் ரியலி சாரி,
அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அதோட நிறுத்தாமல் லூனாவை அவங்க இடத்துலேருந்தே வெளியே அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ கார் ட்ரை பண்ணிட்டு வர ஜங்குக்கு பக்கம் நீங்கள் திரும்ப கூட இல்லை, வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. அவன் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. பட் அவனுக்கோ நம்ம வேம்பயர் எப்படி அவ்வளோ லவ் பண்ண முடியும், உண்மை தெரிஞ்சா அவளும் நம்மளோட இருக்க மாட்டா அப்படிங்கிற பயம் அவனுக்கு. ஸோ சொல்லவே இல்லை. உங்கள் மூஞ்சி அப்பப்போ பார்க்குறான். பட் நீங்களும் அவனை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் எதார்த்தமாக வெளியில் வேடிக்கை பார்த்துருவாங்க. உங்களுக்கு தான் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. கிஸ் பண்ணதெல்லாம் முதல் நடந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஏதோ அந்த பொண்ணை அவாய்ட் பண்ண நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டான். அதுதான் உங்கள் மைண்ட் செட்டு. என்ன தான் அவன் லவ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் பெரிய இடம் அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்கல. ஸோ இப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்து உங்களை இறக்கி விட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கா திரும்பி கூட பார்க்காம வீட்டுக்குள்ளே ஓட இவ ஒருத்தி நம்மளை கண்டு கூட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே வந்து எப்பவும் போல அவன் வந்து ஊருக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான். என்னைக்கெல்லாம் திருநாளா ஊருக்கு முன்னாடி 8:30 மணிக்கெலாம் வந்து உட்காந்துட்டு எப்போ வரீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வந்துட்டு எப்பவும் போல் வந்து கிளம்பி வரீங்க. வரும்போது ஜிம்மின் உங்களை பாதையிலே பார்க்க ஹே வா நானே ட்ரா பண்ணிடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கூட வரீங்க. ஸோ 2 பேரும் வந்து இறங்க அதை பார்க்குற ஜேகேக்கோ முதல் முறையாக பொறாமல் தம்மையாக தாங்க முடியல. ஃபஸ்ட்டு பார்க்கும்போதும் கொஞ்சம் அவனுக்கு பொறாமல் இருந்திருக்கும். பட் இந்த அளவுக்கு இல்லை. இப்போது உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்குற மனநிலையும் அவன் இல்லை. ஜிமின் தான் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அவன் மேலேயும் கோவம் வருது. என்ன இவன்கிட்ட நெருங்கி பழகிறோம், இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆரம்பத்துலேருந்து அவன் தான் ஹெல்ப் பண்ணுறான், அண்ணன் தங்கச்சா பழகிறதுலாம் இவனுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு இவனுக்கு இப்போ ஒரு பொறாமை மட்டும் எங்கே 2 பேத்துக்குள்ளே எதுவும் லவ் இருக்குமோ, என்ன இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு நம்ம துரோகம் பண்ண மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் குற்றம் ஒன்று ஏதோ தோணுது. ஆனால் அதே சமயம் உங்களை விட்டு கொடுக்கவும் தோணலை. நீங்களும் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு வந்தவங்க ஜங்குக்குள்ளே இருக்கிறத பார்த்து மூஞ்சி அப்படியே டக்குன்னு மாற்றிக்கிறீங்க. பிகாஸ் அவனுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தான் டேரர் ஆச்சு அவன். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே மூஞ்ச மாற்றிக்க ஆமாம் அவன்கிட்ட மட்டும் இழிச்சு பேசுவாங்க மேடம், என்னை பார்த்தா மட்டும் மொக்கரக்கட்டும் அப்படி இப்படி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவன் கூப்பிட்டு நிறையா விஷயங்கள் உங்ககிட்ட பேசுகிறான். நீங்கள் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அவன் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறீங்க. என்கிட்ட மட்டும் பேசினா முத்து உதிர்ந்துருமா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கோவம் வருது. ஸோ இப்படியே வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஆக இங்கே லஞ்ச் பிரேக்கில் லஞ்ச் சாப்பிட போகலான்னு பண்ணால் ஜிமினோ இன்னும் லஞ்சுக்கே வரல. இவர் லஞ்சு கூட வராமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கதை திறக்கா. அவனும் யார்ட்டையும் சிரிச்சு பேசியிருக்கா. ஹலோ பிரதர் என்ன ரூட் அப்படி போகுதோ, யார் அது என் அண்ணி யார் அப்படின்னு கேட்டுகிட்டே வர. ஐயோ வாள் வெளியே போ அப்படிங்கிறான். முடியாது அண்ணி நான் பேசியே ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே சுற்றி வர. அவ்வளோ உன்னை பற்றி தான் கேட்டுகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இதோ வந்துருச்சு வாள் அப்படின்னு உங்ககிட்ட ஃபோனை கொடுக்க நீங்களோ ஹலோ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. அவங்களோ எப்படி கண்டுபிடிச்சா அண்ணன் லஞ்சு கூட மறந்து பேசுகிறாருன்னா அப்போ நீங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவ்வர்கிட்ட ஜாலியாக பேசுகிறீங்க. உன்னை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சீக்கிரமே பார்க்கலாம் அண்ணி, நான் கூட உங்களை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த பிரதர் தான் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போட்டு நீங்கள் அடிக்க அவனும் ராட்சசி போதுண்டு ஏற்கனவே ஒருத்தி சாவடிக்கிறா அதில் நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு நடுவில் அவன் முழிச்சிட்டு இருக்கு. ஸோ அவங்களும் ஏதோ பேச அப்படியே அவனும் சரி வை நான் அப்புறம் பேசுகிறேன், நான் அவள் கூட லஞ்சுக்கு போனேன் இல்லை என்னை உயிர் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவனும் உங்களை அப்படியே பார்க்க நீங்களும் யாரும் உயிர் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஃபைல் எடுத்து அவனை அடிக்க அடியே ராட்சசி வெளியே போடி அப்படின்னு சொல்லி அவனோ தள்ள இப்படி 2 பேரும் தள்ளுமுள்ளு பண்ணிட்டு இருக்க. ஜங்குக்கும் வந்துட்டு வெளியில் வந்திருப்பான். ஸோ வந்துட்டு லஞ்சுக்கு போகிறீங்களா பார்க்கறதுக்கு. அப்போ அவன் கண்ணில் பட்டதோ நீங்கள் 2 பேரும் அடித்து விளையாண்டுட்டு இருக்கதான். அவ்வளோதான் இங்கே ஏற்கனவே செம்ம காண்டு. இப்போ இது வேறு சாப்பிட கூட போல அப்படியே உருன்னு உட்காந்துட்டு இருக்கான். நீங்களும் போய் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு திரும்பி வரீங்க. வந்ததும் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கு அவன் இடத்துல அப்படியே உட்காந்துருக்க. இவர் சாப்பிட்டாரா என்னன்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் சரி நமக்கு எதுக்கு வம்போ அப்படின்னு உங்கள் இடத்துக்கு போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துருக்கா. பின்னாடி வந்தவன் உன் மனசில் என்ன நினச்சிட்டுருக்கா அப்படின்னு திடீர்னு கத்த உங்களுக்கோ தூக்கி வாரி போடுது. யார்கிட்ட பேசுகிறாரு இவர் அப்படின்னு தெரியும் பார்த்தா அங்கே நீங்கள் தான் இருக்கீங்க, வேறு யாரும் இல்லையே நம்மள்கிட்ட தான் பேசுகிறாரோ அப்படின்னு நீங்கள் திரு விழிக்க உங்களை அப்படியே 2 பக்கம் பிடிச்சி அப்படியே கிட்ட நெருங்க. நீங்கள் பயந்து போய் சார் அப்படின்னு பார்க்குறீங்க. உன்கிட்ட தான் பேசுகிறா, உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு முழிக்கிறீங்க. பின்ன என் கிட்ட மட்டும் எப்போ பார்த்தாலும் தள்ளியே இருக்க, இதே அவன் கிட்ட அப்படி நெருங்கி அவன் கூட அவனுக்கு என்ன அப்படி பழக்கம் எல்லாத்தையும் வலிச்சு ஈஸியாக கையில் வச்சுக்கோ போல அப்படி இப்படின்னு கொஞ்சம் வார்த்தைகளை விடுறான். அவனுக்கும் எப்படி லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறது தெரியல, ஏன்டி என்னை விட்டு போகிறேன்னு கேட்க தெரியல. ஸோ அதை வேறு மாதிரி கேட்க உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஜிமினோட அவங்களை சேர்த்து ஏதோ தப்பாக பேசுகிறான்னு மட்டும் புரியுது. கண்ணில் டியோஸோட டக்குன்னு பிடிச்ச அவனை தள்ளி என்ன சார் உங்கள் வாய் உங்கள் இஷ்டமா, என்னை பார்த்த நாள்லேருந்து இப்படி ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கீங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது கஷ்டப்படுற பொண்ணு தான், அதுக்காக கேவலமாக நடந்துக்கிறாள் நான் இல்லை அப்படின்னு நீங்கள் அழுக. அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. கொஞ்ச நேரத்தில் அவளை தப்பாக பேசி அழுக வச்சுட்டேமேனு ஐயோ அப்படின்னு அவன் கையை அவனே மடக்கி அப்படியே குத்திக்கிட்டு அங்கே நிற்கவே இல்லை. அஜய்க்கு செம்ம கடுப்பில் அப்படியே வெளியில் போயிடறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல, அழுகையாக வருது. இவரை நம்ம எப்படி மனசில் நினச்சிட்டுக்கோ இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு அழுதுட்டுக்கா. ஜிமின் எதுக்கோ உள்ளே வந்தவன் நீங்கள் அழுதுட்டு பார்த்து என்னாச்சு மாடின்னு கிட்ட வர நீங்களோ சொன்னால் நடந்ததெல்லாம் சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சி அழுக. ஜிமினோ அந்த லூசு பையன் அப்படி தான், நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பேசிட்டு வரேன் நீ அழுகாத ரிலாக்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் ஜேகே முன்னாடி தான் வந்து ஜிமின் நிற்க. ஜேகேவை கண்ணை மூடிட்டு உட்காந்தவன் வந்து நிற்கிறது ஜிமின்னு தெரிஞ்சோம் அப்படியே
தயவு செய்து போயிரு மச்சான், நான் பேசவே விரும்பலை அப்படிங்கிறான். மச்சான்னு சொல்கிறது உண்மையாக இருந்தா அப்போ என் தங்கச்சி நீ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறான். எது அப்படின்னு ஜேகே அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்க, ஆமாம் என் தங்கச்சி ஹீராவை எதுக்குடா கஷ்டப்படுத்தினேன், வாட் அப்படின்னு ஜேகேக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் அப்படி இப்படி பேசிட்டமேனு ஒரு மாதிரி இருக்க. ஜிமினை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கா அவனுக்கோ. என்ன பாருடா அப்படின்னு ஜிமின் கத்த. ஜேகேவோ அது மச்சான் உட்காருடா, அப்புறம் என்ன சாப்பிட்ற அப்படின்னு பேச்ச மாற்ற. நிறுத்துடா, இவ்வளோ நாள் உன் மனசுக்குள்ளே அவ்வளோ அழுக்க இருந்திருக்கு. இல்லை மச்சான் அது நிறுத்துடா, அவளை ஏதோ பிடிக்காம தான் திட்டிட்டுருக்கேன்னு பார்த்தா இப்போ தான் எனக்கு தெரியுது உன் மனசில் அவளை வச்சுக்கிட்டு தான் வெளியில் திட்டிடலையா. அது அதை விட கேவலம் என்னை போய் அவளோட சேர்த்து வச்சு ஏன்டா எப்படி அவனால் இப்படி நினைக்க முடிச்சு. நான் சொல்லிகிட்டே இருந்தேனே நான் ஒருத்தி காப்பாற்றினேன், எனக்கு தங்கச்சி மாதிரி, எனக்கு அவளை பார்க்க போலாம் சிஸ்டர் ஃபீல் ஆகுதுன்னு. அது வேறு யாரும் இல்லை, இந்த ஹீரா தான். மச்சான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ அப்படின்ட்டு அப்படியே ஜேகே யோசிச்சு பார்க்குறான். முன்னாடியே சொல்லியிருப்பான்ல என் உயிரை வேர்வல்ஃபாக இருக்கும் போது காப்பாற்றினதவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி சாரி மச்சான், இந்த சாரி பூரிலாம் வேணாம், இப்போ உண்மையை சொல்லு, உண்மையாகவே உனக்கு அவளை பிடிக்குமா. அது மச்சான் என் மனசு ஃபுல்லாக அவள் தான் இருக்கா, ஆனால் நீ வேம்பயர் அதானே உனக்கு பிரச்சனை, அது அவளுக்கு தெரிஞ்சாதானே, தெரியாத வரைக்கும் நோ ப்ராப்ளம். மச்சான் அவளுக்கு இது வரைக்கும் நான் 2 வாட்டி மெமரி எரேஸ் பண்ணியிருக்கேன். எது? ஆமாம் மச்சான், ஒரு டைம் ரூமில் இருந்தால அப்பையும் அவள் என்ன பார்த்து தான் வாங்கி விழுந்தா. நான் வேம்பயர் அம்மானதை பார்த்துட்டா, அப்பையும் நான் எரேஸ் பண்ணேன். 2வது டைம் லூனா கிட்ட பிரச்சனை பண்ணும்போது அப்போ ஒரு டைம் நான் மாறும் போதும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படியே பண்ணுறது நல்லதில்லை, எனக்கு பயமாக இருக்குடா. அப்போ உண்மையை சொல்லிடு. என்ன மச்சான் எப்பட்றா அவள் அக்செப்ட் பண்ணிக்கோலா. கொஞ்சம் கஷ்டம்தான், பட் உண்மையை சொல்லிட்டுறதா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். அதுக்கப்புறம் அவள் முடிவெடுக்கட்டும். எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை மச்சான் அப்படிங்கிறான். ஹே எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ் பண்ணினா, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன். டே அது வேற, இது லவ் லைஃப் இது வேறடா. நான் இத்தனை நாளாக எந்த பொண்ணுங்களையும் பார்க்காம இருந்தது காரணமே தான். என் லைஃப்பை ஒரு பொண்ணோட நிற்கும் போதே பயமாக இருக்குது. என்னால் நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஆனால் ஒன்று மச்சான், என்னால் என்னையவே கண்ட்ரோல் பண்ண முடியாத போது கூட என்னை அவளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அவளுக்கு நான் மெமரி எரேஸ் பண்ணனால தெரியல, ஆனால் என்னை கண்ட்ரோல் பண்ண அவள் தான் எனக்கு கிஸ் பண்ணான் அப்படின்ட்டு அன்றைக்கி நடந்ததெல்லாம் ஜேகே சொல்ல. சூப்பர், உன்னை கண்ட்ரோல் பண்ண ஒருத்தி இருக்கா அப்படிங்கும்போது அப்புறம் ஏன்டா வெயிட் பண்ணிட்டுருக்க, அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவள் எப்படி உன்னை அக்செப்ட் பண்ணிக்குவா. ஆனால் நான் வேம்பயரை மாறும்போது கூட இப்படி மச்சான் பயப்படாமல் என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணான். அதான் மச்சான், அதான் எனக்கும் தெரில, நீ அவள்கிட்ட பேசினா மட்டும்தான் தெரியும். சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா. ஸோ ஜேகே மறுபடியும் உள்ளே வரும்போது நீங்களும் வந்து அழுது மூங்கின மூஞ்சி அப்படியே தொடச்சிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கா. ஜேகே அவங்க முன்னாடி வந்து அப்படின்னு நிற்கிறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான். சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. இங்கே இல்லை தனியா அப்படிங்கிறான். தனியா அப்படி தனியாக அவனோட பேசும்போதெல்லாம் அவனுக்கு பயம் இல்லை, கேட்டான் நான் நம்ப அவர் எனக்கு அண்ணன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கா. இப்போ மட்டும் வாய்ஸ் சவுண்டாக வருது, என்கிட்ட பேசும்போது மட்டும் வராதாடி அப்படி நீங்கள் முழிச்சு பார்க்க. இந்த கண்ணை போட்டு உருட்டாத, என் கூட வா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களோ மறு பேச்சு பேசாமல் அவன் கூட பேக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஸோ அவனோட ஹவுஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். வீடு சூப்பராக இருக்குது, அப்படியே சுற்றி முற்றி பார்க்க நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறான். அப்படின்னு அப்படியே உங்கள் காதுக்கிட்ட அவன் பின்னாடி நின்று அப்படியே க்ளோஸ்அப்பில் கேட்க ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் திரும்புறீங்க. அவனும் நீங்களும் ஒருத்தர் பார்த்துருக்க. உங்கள் லிப்ஸ் அவன் லிப்ஸ் உரசிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அவனையும் பார்க்க அவனும் உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, டக்குன்னு அங்கேருந்து கொஞ்சம் நகர்றீங்க. ஸோ வேர்க்கிற மாதிரி இருக்க, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்க. ஸோ வந்துட்டு ஜன்னல் திறந்து விடலான்ட்டு நீங்கள் டக்குன்னு ஜன்னலை திறந்து விட காற்று பயங்கரமாக அடிச்சு கண்ணில் மண் விழுது. அப்படிங்க ஏய் அப்படின்ட்டு வந்து டக்குன்னு அந்த ஜன்னலை வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரீன்லாம் இழுத்து விட்டு லைட்டாக மட்டும் திறந்து வைக்கிறான். நல்லா காற்று வரும், ஆனால் அதோட சேர்த்து மணல் வரும். சொல்கிறதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி கண்ணை கட்டு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே திரும்ப இப்போ கண்ணில் அப்படின்னு மெதுவாக ஊதி விடுறான். அப்படியே ஊதிக்கிட்டே இருக்க நீங்கள் கண்ணை சிமிட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் கண்ணையே பார்த்துட்டு இருந்தவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபேஸை நல்லா பார்க்குறான். இப்போ அப்படியே அவன் பார்வை உங்கள் லிப்புக்கு இறங்குது. மறுபடியும் உங்கள் லிப் கிட்ட அப்படியே உரசுற மாதிரி உனக்கு வீடு மட்டும்தான் பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்னு நிறுத்திட்டு உங்களே பார்க்க நீங்கள் என்ன சொல்ல வரான் அப்படின்னு முழிக்கிறீங்க. அப்போது உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் மெய் மறந்து நிற்க அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் கிஸ் பண்ணுவேன். அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி என்னையும் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பதில் சொல்லாமல் அப்படி பிடிக்காம தான் கிஸ் பண்ணாமல் இருந்தாக்கலாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக அப்படி நிற்க அப்படிங்கிறான். பிடிக்காமல் இருந்தால்
எப்படி கிஸ் பண்ண விட்டுருப்பேன் அப்படிங்கிறீங்க. சொன்ன மக்கு அப்படிங்க எது அப்படின்னு அவனுடைய கிட்ட வரான். நீங்களும் அப்படியே ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் செஸ்ட்டில் கை வச்சு தள்ளி நகர போகிறீங்க. அவனும் ஓ உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். இவரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி அவனை முறைக்க அவனும் சாரி பிடிக்கலையா, பிடிக்காம கிஸ் பண்ணிட்டேன், ஐம் ரியலி சாரி அப்படின்னு எதாவது சொல்லிட்டு இருக்க. கடுப்பாகுது. டக்குன்னு ஒன்று அப்படின்னு இழுத்து இப்போ நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே ரசித்து சிரிக்கிறான். எனக்கு தெரியும் ஃபேனுக்குனே தான் அவன் எழுத்துருப்பான். ஸோ வந்துட்டு நீங்கள் கிஸ் பண்ண அப்படியே சிரிக்க ஃபேனுக்குன்னு பண்ணிங்களான்னு அவன் லிப்பில் லைட்டாக நீங்கள் அப்படியே பைட் பண்ண அப்படின்ட்டு அவனும் உங்களை பார்க்குறான். அப்படியே நீங்கள் சாரி அடிக்கிறீங்க. ஹே நீ என்ன கடிச்சில்ல, நான் உன்னை கடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை இழுத்து இப்போ உங்கள் லிப்பில் அப்படியே கடிக்க லைட்டாக ப்ளட் வருது. அதை லிக் பண்ணுறான். அவனுக்குள்ளே இருக்க வேம்பயர் வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ அவன் கண்ணு மாறுது. அப்படியே அவன் வேம்பயராக மாறி உங்கள் முன்னாடி நிற்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பயப்படுறீங்க. அவங்களோட ரியாக்ஷன் பார்க்க தான் அவன் பண்ணதே. ஸோ வந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டு அவங்க கிட்ட நெருங்கி வரான். நீங்களோ சங்கு குக்கி குக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்கள் கிட்ட வந்து அவங்க அப்படியே நெக்கில் பைட் பண்ண வர அப்படியே நீங்கள் அவனை பிடிச்சி குக்கி ஜங்கு இங்கே பாருங்க நான் ஹீரா உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல அவனும் அப்படியே கண்ணை மாறுது. பட் கடிக்கிறதுலேயே உறுதியாக இருக்கான். ஸோ திரும்பவும் அவன் அப்படியே கழுத்தை பிடிச்சி கடிக்க போக நீங்களும் அவனை விடாமல் அப்படியே இழுத்து இப்போ அவன் லிப்பில் அப்படியே நீங்கள் ஆக்ரோஷமாக நீங்கள் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த கிஸ்ஸோட வீரியத்தில் அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்கள் முன்னாடி அப்படியே நிற்கிறான். நீங்களும் அவனே பார்க்குறீங்க. உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு. அப்புறம் என்னால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஒரு அசட்டு தைரியம். நான் நீங்கள் அமைதியாகிடுவேங்கன்னு. அப்போது உனக்கு அன்றைக்கி மெமரி எரேஸ் ஆகலையா அப்படின்னு கேட்குறான். எனக்கு அன்றைக்கி நடந்த எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது அப்படிங்கிறீங்க. அவனுக்கே ஆச்சரியம். அப்போ நான் வேம்பயர்னு தெரியும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏன்டி பயப்படல அப்படின்னு கேட்குறான். பயப்பட தோணலை, என்னை எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை. எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. மூஞ்சி தான் உருன்னு வச்சுருப்பீங்களே தவிர உங்கள் மனசு ரொம்ப சாஃப்ட் எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. அப்படிங்க நிஜமாவே வா அப்படின்னு அவனால் நம்பவே முடியல. உங்களை அப்படியே இழுத்து ஹக் பண்ணிவிட்டு நிஜமாவே என்னால் பண்ணுறியாடி அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அவனால் சந்தோஷம் தாங்க முடியல. கண்ணத்தில் ஐ லவ் யூ டி, ஐ லவ் ஸோ மச் அப்படிங்கிறான். லவ் யூ. ஆனால் நீங்கள் ஏன் என்னை விட நல்லா அழகாக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தும் லவ் இப்போ லவ் அழகு பார்த்து வராது, மனசை பார்த்து. உனக்கு எப்படி நான் வேம்பையர்னு தெரிஞ்சும் பயம் வரல. அதே மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் எவ்வளோ அழகிங்களை பார்த்துருக்கேன். அப்போல்லாம் வராதது உன்னை பார்க்கும்போது தாண்டி தோணுச்சு. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே விழுந்துட்டேன். ஆனால் நீ என் கூட இருந்தால் உனக்கு பிரச்சனைன்னு தான் உன்னை விரட்ட நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் நீ என்னை விட்டு போகவே இல்லை. இப்போது இப்படி அப்படின்ட்டு. ஆனால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாவது பண்ணும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ போகலாமா போகணுமா அப்படிங்கிறான். ஐயோ அப்படிங்க. சரி இந்த இடத்துல தான் நம்ம பார்ட்டி ரெடி பண்ண போகிறோம். என்ன? ஆமாம் நம்ம ப்ராஜெக்ட் கிடச்சிக்கல, சக்ஸஸ் பார்ட்டி. ஓ அதை நீயும் ஜிமினும் தான் சேர்ந்து பண்ண போகிறீங்க. இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது உங்களோட பொறுப்பு. சரி அப்படிங்கிறீங்க. சரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு அவனோட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். நீங்களும் ஜிமினும் சேர்ந்து இந்த இடத்த வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நினப்பெல்லாம் ஜங்குக்கு மேலே இருக்குது. லவ்வாக சொல்லிட்டு கூட இருக்காமா இப்படி என்ன இங்கே வேலை பார்க்க விட்டு அவர் பாட்டுக்கு அங்கே இருக்காரு. அவனுக்கும் அப்படி தான். தப்பு பண்ணிட்டோமோ, அவளை போய் ரெடி பண்ண சொல்லி அனுப்பிட்டோமே, ஐயோ கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்க. ஸோ ஒரு வழியாக அந்த ரெடி பண்ணுறதெல்லாம் முடிஞ்சது. ஜங்குக்கும் வந்துட்டு அவனோட பார்ட்டிக்கு ரெடியாகி வரான். அவங்களுக்கும் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பான். அங்கேயே வந்துட்டு வியர் பண்ணிக்க சொல்லி நீங்கள் அங்கேயே இருந்து ரெடி பண்ணுறனால ஸோ அந்த ரூம் கொடுத்துருப்பான். அந்த ரூம்குள்ளேயே போய் நீங்கள் வந்துட்டு பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியில் வர. ஜங்குக்கும் அப்போ தான் உள்ளே வரான். பார்த்தவன் அப்படியே ஸ்டன் ஆயிரான். வாவ் அப்படின்னு வாய்விட்டே சொல்ல நீங்களும் அப்படியே அவனை பார்க்குறீங்க. யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறான். அன்றைக்கி சொன்னது அப்போ போதையில் சொல்லியா அப்படின்னு பார்க்க இல்லடி உன்னை பார்க்கும்போது அது சொல்லணும்னு தோணும் அப்படிங்கிறான். அன்றைக்கி என்னை மறந்து வாய்விட்டே சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவன் மேலே செஞ்சுக்க அதுக்குள்ளே எல்லாம் வர ஆரம்பிக்கான். ஸோ வந்துட்டு அவன் பார்ட்டியை வந்துட்டு சக்ஸஸ் பார்ட்டி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறது இவங்க எல்லோரும் முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுறான். ஸோ எல்லோரும் ஹாப்பியாகிறாங்க. எல்லாம் கங்க்ராட்ஸ்லாம் சொல்ல உங்களுக்கு ஷையாக இருக்குது. ஸோ இப்படியே பார்ட்டி நடக்க ஜிமினோ நடத்த அப்படிங்கிறான். நீங்களும் அண்ணா அப்படிங்க. சரி நீங்கள் இப்போ அண்ணியை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க கூடிய சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு இங்கே ஜேகே பார்ட்டிலாம் முடிஞ்சு உங்களை கண்ணாலேயே அப்படியே மேலே ரூம்க்கு கூப்பிட்றான். ஐயோ எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ் டி அப்படிங்கிறான். நீங்களும் வந்துட்டு எல்லாருக்கும் டேக்கா கொடுத்துட்டு அப்படியே வர உங்களை எழுத்து அப்படியே உங்களை எப்பெல்லாம் கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஐயோ பார்ட்டி நடந்துட்டுருக்கு. எல்லோரும் வெளியே இருக்காங்க. நம்ம இப்படி வந்து நின்றா சரி வராது.
ஐயோ நான் இப்படி பார்த்துட்டனால அமைதியாக இருக்க முடியலடி, ப்ளீஸ் டீ கூட இரு அப்படின்ட்டு மறுபடியும் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணேன். கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணி கிஸ்ஸை பிரேக் பண்ணி ஐயோ வாங்க எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ட்டி முடிகிற வரை ஓரளவுக்கு கீழே வித்துட்டீங்க அவனோட இருக்கீங்க. அவனும் அப்பப்போ போகும்போது வரும்போது உங்களை சீன்றது, அப்புறம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். ரொம்ப நீ அன்ஹெல்தியாக இருக்க, சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகு அப்படிங்கிறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்க்க அவனோ கண்ணடிக்கிறான். ஐயோ அப்படின்னு ஷை ஆகுறீங்க. ஸோ ஜிமினோ நடத்துங்க அப்படிங்க டே போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வைக்கப்படுறான். ஸோ ஜிமினோ அப்புறம் மச்சான் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி ஜேகே அனுப்பிச்சோட ஜேகேவும் வந்துட்டு ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே உங்களை மேலே வா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜிமினோ 2 பேரும் போகிறத பார்த்துட்டு அது சரி இவன் அந்த பிள்ளையை கொண்டு போய் வீட்டில் விடுவான்னு பார்த்தா உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ இவன் வெளியே வர்றது வாய்ப்பில்லை அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி பார்ட்டி முடிஞ்சு லேட் ஆகும் நானே கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனே வந்துட்டு ஜிமின் வந்து ஃபோன் பண்ணி சொல்லதோ அவங்களும் வந்துட்டு ஓகேப்பா நீ கூட இருந்தால் சரி மார்னிங் கூட்டிகிட்டு வந்துடுறம்மா அப்படின்னு அவனே இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே நடந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறான். ஸோ எங்கள் ஜேகே ரூமில் இருக்கா நீங்களும் அப்படியே அந்த ரூம்குள்ளே வந்து கதவை எதுக்கு அப்படின்னு சொல்லி வாய மாட்டா. அவனும் டப்புன்னு கதவை சாத்தினவன் இழுத்து அவங்க லிப்பில் அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அடியே வார்த்தைகள் அவன் வாய்க்குள்ளே போக்கு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பெட்டில் சாய்க்கிறான். நீங்களும் கூட சேர்ந்து அப்படியே பெட்டில் விழுறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க ஜங்கு காலை அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களை அந்த சாரியில் அப்படி பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவனும் வந்துட்டு அவங்க சாரியை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கிறான். ஸோ எல்லா இடமும் அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் அப்படியே ஜங்கு அப்படின்னு மவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பேபி ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப், ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவனும் வந்துட்டு அப்படியே மேக்கவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்களும் ஜங்குக் அப்படின்னு மவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு உங்களோட லவ் மேக்கிங் நடக்குது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் ஒருத்தர் அப்படியே வந்துட்டு 2-3 டைம் அப்படி நடந்திருக்கும். ஸோ 2 பேர் லவ் மேக்கிங் பண்ணி அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. மார்னிங் உங்களோட ஃபோன் அலரும் போது தான் எந்திரிச்சு பார்க்குறீங்க. மை காட் 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்க்க அவங்க அம்மா தான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அட்டன் பண்ணி அம்மா அப்படிங்கிறீங்க. என்னம்மா நைட்டும் வரல காலையில் வந்துடுவேன் ஜிம்மின் தம்பி சொன்னிச்சு இன்னும் காணோம் அதான் கொஞ்சம் வேலைம்மா தூங்கிட்டேன் இப்போ தான் எழுந்தேன் வந்துடுறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணும்போது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஐயோ அம்மா நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோமேனு பக்கத்தில் அப்போ தான் ஜங்குக் பேசுகிறத கேட்டு எழுந்திருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி சாரிடி நான் இதை வேணும்னு பண்ணல அப்படிங்கிறான். நீங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அங்கே நிற்கலை. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் போக என்னடி நீ பாட்டுக்கு போன அப்படி நான் வரேன் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். இல்லை பரவாயில்ல வாயமோடு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்து ஷர்ட் பட்டன் உங்கள் முன்னாடி அப்படியே போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நிற்க நீங்களும் இப்போ தான் தலை சீவிட்டு இருந்துப்பீங்க. அந்த கண்ணாடியில் பார்க்குறீங்க உங்களோட நகைக்கீரல் அவன் உடம்புல தெரியுது. நீங்கள் அப்படியே திரும்பி ஐயோ இதெல்லாம் என்னால் ஐம் சாரி அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு காயமே இல்லடி, இதெல்லாம் அவார்டு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் அப்படியே ஷையாகிறீங்க. அப்படியே மூஞ்சி மாறுது என்னாச்சு அப்படிங்கிறான். இல்லை ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறீங்க. சாரிடி உன் அம்மாவுக்கு இப்படி நடந்து தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க. ஐம் சாரி நான் வேணும்னு பண்ணலை இதை நினச்சி அப்படின்னு அவன் வருதட்டு கை வைக்கிறீங்க. அவனும் உங்களே பார்க்க நான் அதுக்காகலாம் வருத்தப்படல, நீங்கள் எப்போ வேணாலும் என்னை எடுத்துக்கலாம். நான் எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. பின்ன ஏண்டி சோகமாக இருக்க? அது அம்மாவுக்கு கால் பண்ணி கூட நான் சொல்லலை. நல்ல வேலை ஜிம்மினா நான் சொல்லியிருக்காரு அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. ஓ அதுவா சரி ஓகே ஃபீல் பண்ணாத சீக்கிரமே சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அங்கேருந்து அப்படியே வந்துட்டு அவங்க லிப்பில் கிஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வீட்டுக்குள்ளே போனதுமே அவன் பின்னாடி வர அவங்க அம்மாவோ ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. அன்னைக்கு சண்டை போட்டு போனவன் இன்றைக்கி தான் வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவனும் ஆன்ட்டி அது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வர சொல்லியிருப்பான். அவங்களும் வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு வந்து எல்லார் முன்னாடியுமே எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்க வச்சுப்பாரு. பாட்டிக்கும் சந்தோஷம் தாங்கலை. ஐயோ கண்ணா எப்படா சொல்லுவேன் இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ பார்த்ததுமே தோணுச்சு என் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற பொண்ணுன்னு. ஆனாலும் நீ சொல்லுமே அதுக்காக தான் கடவுள் கண்ணை திறந்துட்டார் அப்படின்னு சந்தோஷம் தாங்கள பாட்டிக்கு. உங்கள் அம்மாவுக்கும் ஆனந்த கண்ணீர். இவ்வளோ பெரிய இடத்துல தான் பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்கும், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டவ இனிமேவாது நிம்மதியாக இருக்கட்டுங்கிற மாதிரி அம்மாவோட எண்ணம். ஸோ ஒரு வழியாக பாட்டியும் அம்மா பேசி முடிச்சு 2 பேத்துக்கும் மேரேஜுக்கே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பெரிய கிராண்ட் வெட்டிங் நடக்குது. அங்கே எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே அழகாக பொம்மை மாதிரி சாரியெல்லாம் கட்டி ஜுவல்ஸ் போட்டு வர ஜங்குக்கு உங்களே இமைக்காமல் பார்க்க ஜிமின் பக்கத்தில் டே மச்சான் வாயிலேருந்து வர வாட்டர் ஃபால்ஸ் ஆட அப்படிங்க டெப்போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வருவோம். யூ லுக்கிங் கார்ஜியஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே தலையை கணிச்சிக்க அவனும் தாலி எடுத்து கட்டலாமா அப்படின்னு கேட்க
அப்படின்னு மடியாச்சிங்க. ஸோ அப்படியே தலையை கட்டுறான். கட்டி முடிச்சதும் நிமிர்ந்து பார்க்க அங்கே ஜிமின் ஒரு பொண்ணோட நின்றுட்டுருக்கான். இதான் ஒன்னி அப்படின்னு காட்டுறான். ஓ அப்படின்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு எப்படா ஃபர்ஸ்ட் நைட் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எல்லா சம்பிரதாயங்களும் முடிஞ்சு அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் கூட நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்க. ஜங்குக்கோட சந்தோஷம் தாங்க முடியல. உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்க. ஸோ திடீர்னு ஏதோ பிளட் ஸ்மெல் அடிக்க அவனும் வேம்பேராக மாறுறான். நீங்களும் அப்படியே அவனை பயந்து போய் பார்க்க அவனும் அங்கே குதிக்க பார்க்க நீங்கள் ஓடி போய் அவனை ஹக் பண்ணி அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிட்டு ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. கான்ஷியஸ் இல்லாமல் அவன் பாட்டுக்க அப்படியே உரிமிட்டு இருக்கா. அப்படியே இழுத்துட்டு வந்து பெட்டில் போட்டு அவன் மேலே படுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் அவன் லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக் 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 கான்சியஸ் ஆகுங்க, என்னை பாருங்கள் ஜங்குக், நீங்கள் மனுஷன் ஜங்குக் அப்படின்னு பேசிய அவனை கண்ட்ரோல் கொண்டு வரீங்க. அவனும் அப்படியே அவங்கள கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அப்படியே அழகாக அது ஒரு நல்ல லவ் மேக்கிங்காக நடக்குது. ஸோ அவனோட மைண்ட் செட் இப்போ மாறி உங்களோடய ஃபுல்லாக வந்துட்டு உங்களை நினப்பாகவே இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அதெல்லாம் அவன் வேம்பையருங்கனால. பட் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்கிற தைரியத்தில் உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. மறு வீட்டுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்க. போன இடத்துல ஆச்சரியம். ஜங்குக்கு வா அப்படின்னு கூப்பிட, இது எங்கள் வீடு, எங்கள் அம்மா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே உள்ளே வர ஜிமினோட நடந்ததெல்லாம் சொல்கிறான். இப்போ அத்தையும் மாமாவும் பிச்சைக்காரங்களை விட மோசமாக ரோட்டில் அலைஞ்சிருக்கிறதே சொல்ல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இத்தனை வருஷம் கஷ்டப்படுத்தியிருக்காங்களே அம்மாவும் நீங்களும் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு நான் பெறாத பிள்ளடா நீ அப்படின்னு ஜிமினை அவங்க ஹக் பண்ணிட்டு நிற்க நீங்களுமே அண்ணா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. என் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நான் பண்ணுறது அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு சரி வாங்க உள்ளே போகலாம், மாப்பிள்ளை வேறு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு ஜேகேவை பார்க்க ஜேகேவோ டேய் கொழுப்புடா குடும்பமாக சேர்ந்து என்ன இரிட்டேட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு உங்களை அப்படியே பிடிச்சி போதுண்டி அண்ணன் தங்கச்சி பாசமலர் இந்த படத்தை ஓட்டினது அப்படிங்க பொறாமை இவருக்கு அப்படிங்கிறீங்க. ஸோ இப்படி எல்லோரும் வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. ஜிமினும் அவன் ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அவங்களும் உங்களோட சேர்ந்து அரட்டை கச்சேரி அப்படியே உங்களுக்கு வந்துட்டு அந்த சாப்பாடு இதெல்லாம் நடக்குது. ஸோ எல்லாம் சாப்பிட்டு அப்படி முடிச்சுட்டு நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே அவங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்க. ஒன் டே நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஜேகேவை அவனோட தான் நீங்கள் வந்துட்டு பிஏவாக போயிட்டு தானே இருக்கீங்க. ஸோ ஒன் டே அவன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவனும் நடி ஃபைலாம் ரெடி பண்ணிட்டியா, மீட்டிங் இருக்கா அப்படிங்க. அதுக்கு முன்னாடி உன்னை காட்டணும் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறான். அவனும் ஃபைலை நோண்டிக்கிட்டே என்னை பார்த்தா தான் காட்டுவேன் அப்படிங்கிறீங்க. என்ன பேபி உன்னை பார்த்தா நான் அப்புறம் வேறு மாதிரி நடந்துக்குவேன் அப்படின்னு எழுந்து அப்படி கிட்ட வரான். அப்படியே கிஸ் பண்ண வர அப்படின்ட்டு நீங்கள் அவனை தள்ளி எங்கே பாருங்கள் அப்படின்னு காட்டுறீங்க. என்னடி இது தெர்மாமீட்டரா அப்படிங்கிற அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு ஹே டபுள் கோடு அப்படின்னு பார்க்குறான். கிட்ட தான் காட்டியிருப்பீங்க அப்படிங்கிறீங்க. ஹை நான் அப்பா போகிறேன் அப்படின்னு அப்படியே ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக அவங்களுக்கு தூக்கி அப்படியே சுத்த உள்ளே வந்த ஜிமினோ டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன் தங்கச்சியா அப்படின்ட்டு உள்ளே வர டே மச்சான் நீ மாமாவுக்கு போகிற அப்படிங்க அதே அப்படின்னு அவனை முழிச்சிட்டு அப்புறம் தங்கச்சிமா அப்படின்னு பார்க்க ஆமாண்ணா அப்படிங்கிறீங்க. அவனுக்கும் சந்தோஷம் தாங்கலை. ஸோ 3 பேரும் செம்ம ஹாப்பியாக ஜிமினோ நான் வெளியே போய் எல்லாத்துக்கு ஸ்வீட் கொடுக்குறேன் இந்த சந்தோஷமான நியூஸை சொல்லி அப்படின்ட்டு அவனும் வெளியே ஓடிடுறான். ஸோ இங்கே அப்படியே ஜங்குக்கு அவங்கள இழுத்து லிப்பில் தேங்க்ஸ் அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அப்படியே தேங்க்ஸ் சொல்லி அவன் செஸ்ட்டில் சாஞ்சிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா இது ஒரு குட் ஈவினிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.